அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பார்த்து வருகிறதான கிறிஸ்துவின் 2ஆம் வருகை பாடத்தில் கூட நம்ம பாகம் 3 மற்றும் 4 இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாடத்தில் சகோதரர் கூட ரொம்ப அழகாக நமக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இந்த 2 பாகங்களில். ஸோ இது வரைக்கும் கிறிஸ்துவின் 2ஆம் வருகைனா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கிறிஸ்துவினுடைய வருகை குறித்தான சில காரியங்கள் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா இந்த 2 பாகங்களில் பார்த்துருப்போம். அதற்கு வேதாகமம் சொல்லக்கூடிய தீர்க்க தரிசன வசனங்களும் அதற்குண்டான ஆதாரங்களும் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா தியானிச்சிருப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 பார்ட் பார்த்துட்டு 3வது பார்ட்டுக்குள்ளே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2வது பார்ட்டில் கூட பிரதர் என்ன கவர் பண்ணியிருப்பாங்கன்னா அவருடைய 2ஆம் வருகையில் அந்த வந்திருத்தல்னா என்ன அப்படிங்கிறத என்ன பண்ணியிருப்பாங்கன்னா டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த இயர் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா தானியல் ப்ராஃபஸியில் கூட நம்ம பார்த்துருப்போம். இப்போ நம்ம எந்த வருஷம் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்துட்டார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம் 1874 இல்லையா? ஸோ இதை எப்போ கேட்டாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம மறக்கக்கூடாது. மறக்கக்கூடிய விஷயமும் இது கிடையாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா டேனியல் ப்ராஃபஸியில் கிளியராக வசனம் சொல்லியிருக்கோம், 1335 நாள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் பொழுது அது எந்த நாளில் எக்ஸாக்டாக வந்து நிற்கிது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த 2ஆம் வருகை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஒப்பிட்டு நம்ம பார்த்தோம். ஸோ எந்த இயர்லன்னு பார்த்தோம், 1874 வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வந்த பிற்பாடு என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா உற்று நோக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது வரைக்கும் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலத்திலையுமே செகண்ட் கம்மிங்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார், இனிமேதான் வரப்போறார் அப்படிங்கிறத கேட்டுட்டு இருந்த நாம இன்னைக்கு அவர் வந்துட்டார் அப்படிங்கும் பொழுது வந்ததுக்கு பிற்பாடு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கணும். அவங்க இனிமே வருவார் அப்படின்னு சொல்றதுக்கு ஏதாவது ஆதார வசனங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. ஆனா அவர் வந்துட்டார் அப்படிங்கிறதுக்கு எக்கச்சக்க வசனங்கள் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த 2 பாகங்களை நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். அப்ப என்ன கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யாருக்கும் தெரியாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டு முதலாவது அவருக்காக மரித்த அந்த 6 கால பரிசுத்தவான்களை என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா உயிர் தெளிப்பிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப அது எந்த வருஷம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கூட 1878ஆம் வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அது மட்டும்தான் செஞ்சாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் செய்யலை. பூமியில ஆளுகை செய்யக்கூடிய ஒரு இடத்தையும் என்ன பண்றாரு அப்படின்னா ரெடி பண்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இஸ்ரேல் தேசம் மேலும் அதை ரெடி பண்றதும் இல்லாம பூமியில் இருக்கக்கூடிய எல்லா ராஜாக்களையும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தூக்கியிருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். அதே நேரத்தில் அவர் 2ஆம் வருகையில என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா முக்கியமான விஷயம் புடமிடக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணிட்டு இருக்காரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்க செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். என்ன விஷயங்கள் செய்யறாரு அப்படின்னா உண்மையான சத்தியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா புடமிட்டு இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டு இருக்காரு. அதே நேரத்தில் இதை கேட்கக்கூடிய தேவ பிள்ளைகளா இருக்கக்கூடிய நம்மளையும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம உண்மையாக ஓடி ஒரு ஓட்டத்தை முடிப்பதற்காக நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து நம்மளையும் ரெடி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அதே நேரத்தில் இன்னும் கூட என்ன ஒரு விஷயம் கிளியரா பார்க்கிறோம் அப்படின்னா அவரோட ராஜ்யத்துல தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இங்க உட்கார்ந்து இந்த ஒரு சப்ஜெக்டை கூட கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம யாரும் மறந்துட வேண்டாம். ஸோ இப்ப மேல யார் இருக்கிறது? மேலனா இப்படி பார்க்க வேண்டாம். என்ன கேட்கிறோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆக்சுவலி 2ஆம் வருகையில வந்துட்டார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து மட்டுமா அப்படின்னா ஆல்ரெடி மரிச்சு உயிர் தெளிந்த பரிசுத்தவான்களும் என்னதான் பண்ணியிருக்காங்க, உயிர் தெளிந்தவர்களாக இருக்காங்க. ஸோ இன்னும் மரிக்காம இருக்கிற நாம மட்டும் என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ நம்ம ஒருவேளை மரித்தால் கூட நமக்கு என்ன உண்டு அப்படின்னா இமை பொழுதில் மறுரூபம் அப்படிங்கிற ஒரு மாபெரும் ஒரு கிரேஸ் நமக்கு உண்டு, ஒரு பாக்கியம் நமக்கு உண்டு அப்படிங்கிறத கூட நம்ம பார்க்குறோம். யோசிச்சு பாருங்களேன், அப்போஸ்தலர்களுக்கு கூட இல்லாத ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா இன்று நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஸோ நம்ம இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நம்ம இன்னும் தொடர்ந்து செல்லலாம். ஸோ இந்த ஒரு பாடத்தில் நம்ம பிரதர் கூட பார்த்துருப்பாங்க, ஒரு 3 ஸ்டேஜஸை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பரோஷியா, எபிபானியா, அப்போகலிப்சிஸ் அப்படின்னு. இந்த 3 ஸ்டேஜில் நாம் எதில் இருக்கோம்னு பிரதர் சொல்லியிருப்பாங்க, 2வது ஸ்டேஜ் இல்லையா? எபிபானியா ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். அப்போ அப்போகலிப்சிஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எல்லா ஜனத்துக்கும் தெரியும் கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்துருச்சு அப்படிங்கிறது வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான் இந்த 3வதா இருக்கக்கூடிய
அப்போகலிப்சிஸ் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஆனால் இப்போ யாருக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி கூட பார்த்தோம்னா, நமக்கு மட்டும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கார், அவருக்கு தெரிந்த பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கார் அப்படின்னா, அப்போ அவரோட ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? நீங்களும் நாமளும் நம்மளுடைய ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ வரக்கூடிய பாகங்களை நம்ம பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த பாகத்தில் தான் பார்க்க போறோம். ஸோ இது ஒரு மிகவும் முக்கியமான ஒரு பார்ட் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இப்போ இந்த பார்ட்டில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம செஞ்சுட்டா நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கிறிஸ்துவோட போய் மகிமையில சேர முடியும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஒரு ஓப்பன் கொஸ்டின், நம்ம எல்லாரும் தேவனுடைய சித்தம் செய்யறதுக்கு நமக்கு விருப்பம் இருக்கா இல்லைங்களா? விருப்பம் இருக்குங்கிறவங்க உங்களுடைய கரங்களை உயர்த்தி அந்த பதில்களை நீங்க சொல்லுங்க. ஓகே, அப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் என்ன இருக்கு? தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு அதிகப்படியான விருப்பங்கள் இருக்கு. அப்ப இந்த பாடம் என்ன சொல்லுதோ அதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? தேவனுடைய விருப்பம் செய்யறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? ஓகே, அப்போ இந்த சத்தியத்தை வெளிப்படுத்தின பிதாவோட சித்தம் செய்யறதுக்கு இன்னைக்கு நமக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதே மிகப்பெரிய ஒரு கிரேஸ் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். ஸோ விருப்பம் இருக்கிறது உண்மைனா ஒருவேளை நமக்கு தெளிவா ஒரே ஒரு விஷயம் நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம். மத்தேயு 24:3 இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையை பத்தி பேசக்கூடிய ஒரு விஷயத்துல ரொம்ப அழகா ஒரு வார்த்தை இருக்கும். உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த இடத்துல வருகை அப்படிங்கிற அந்த வரக்கூடிய வார்த்தை இருக்கு இல்லையா, அது பரூஷியா அப்படிங்கிற வேர்டை குறிக்கிறது நம்ம கூட பார்த்தோம் இல்லையா? பரூஷியான்னு என்ன? பிரசன்ஸ் இல்லையா? வந்து இருத்தல் அப்படின்னு. வந்துட்டாரு, வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, ரெடியா இருக்காரு நம்ம எல்லாரையுமே எடுத்துக்கொள்வதற்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம அதான் பார்த்தோம், மரித்தால் இமை பொழுது நமக்கு என்ன மறுரூபம் ஆகக்கூடிய ஒரு ஸ்லாக்கியம் இருக்குன்னு. உயிரோட இருக்கக்கூடிய நம்ம கிட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டு இப்ப மேல இருந்து நம்ம கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றார் அப்படிங்கிறத அவரே சொன்னா நல்லா இருக்குமா? அத வசனங்களை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வாசிக்க கேட்கலாம். அப்ப இந்த பரூஷியா, இந்த பிரசன்ஸ் அப்படிங்கிறது எதை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, வந்து இருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அப்ப நமக்கு என்ன விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து டைரக்டா பேசுறார் அப்படின்னா வாசிக்கலாம். மத்தேயு 24:15-16 வசனங்கள் வாசிக்கலாம். மத்தேயு 24 வசனங்கள் 15 மற்றும் 16. மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். இப்ப நாம என்ன பண்ணணும்னு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாருங்கிறத இந்த வசனத்துல பார்த்திருக்கோம். வசனத்துல நம்மள என்ன பண்ண சொல்லியிருக்காருங்க? ஓட சொல்லியிருக்காரு. கரெக்டா சொல்லணும்னா எங்கிருந்து? அப்போ பார்க்கல, அவர் என்ன கிளியரா சொல்றாரு இந்த வசனத்துல அப்படின்னா, பாலாக்கும் அருவருப்பு குறித்து தானியேல் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தானியேல்ல சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அந்த அருவருப்பான ஒரு சம்பவம் பரிசுத்த ஸ்தலத்துல நீங்க பார்க்கும் பொழுது நிக்காம நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடணும் அப்படிங்கிறத ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. இப்ப நம்ம போய் என்ன பார்க்கணும் அப்படின்னா, தானியேல்ல சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். தானியேல் 12:11 வாசிக்கலாம். தானியேல் 12:11 வசனம். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள் செல்லும். இங்கே ஒரு ப்ராபசி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது தானியேல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் அப்படின்னு ஒரு விஷயம் பேசுறாரு. அப்போ என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அன்றாட பலினா என்ன அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல புரிஞ்சுக்கணும். அன்றாட பலினா டெய்லி சாக்ரிஃபைசஸ் இருக்குல்ல, டெய்லியும் செய்யக்கூடிய தியாகங்கள், இதை நீக்கிடுவாங்களாமா. பாழாக்கும் அருவருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணிடுவாங்களாம்? ஸ்தாபிச்சிருவாங்களாம். அப்ப அது என்ன அன்றாட பலி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்கு வசனம் ரோமர்ல எங்க இருக்கு அப்படின்னா ரொம்ப கிளியரா இருக்கு. ரோமர் 12:1 வாசிக்கலாம். ரோமர் 12:1 வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இந்த வசனம் என்ன கிளியரா சொல்லுதுன்னா, நம்மளை எப்படி நம்ம வந்து பலி செலுத்தணும்னா நம்மையே ஜீவ பலியா செலுத்தணும் அப்படின்னு சொல்லும் பொழுது தேவனுக்கு சுகந்த வாசனையா நம்ம என்ன பண்ணணும்? பலி கொடுக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. எப்ப கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் சண்டே மட்டும் கொடுக்கக்கூடிய விஷயம் இல்ல இந்த அன்றாட பலிங்கிறது.
இயேசு கிறிஸ்துவை என்னைக்கு விசுவாசிச்சு அவருடைய ஈடுபலியை நம்ம நம்பி அதை அவரை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்றோமோ அன்னைக்கு முதல் நம்முடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம் வரைக்கும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையை ஜீவ பலியா டெய்லியும் தரணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம பார்க்கிறோம். இதுதான் ரோமர் 12:1 சொல்லப்பட்ட சாக்ரிஃபைசஸ். அதை தான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு. லூக்கா 9:23 வாசிக்கலாம். லூக்கா 9:23 பின்பு அவர் எல்லாரையும் நோக்கினா நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அதுல ஹைலைட் பண்ணிருக்கோம் பாருங்க, அனுதினமும் எடுத்துக்கொண்டு. அப்ப கிறிஸ்துவம் என்னதான் சொல்றாருன்னா, நீங்க யாராவது பலி செலுத்தணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த பலியை எப்ப செலுத்தணும்? அனுதினமும் டெய்லி செலுத்துறோம் நீங்க. ஆனா இன்னைக்கு ஒரு குரூப் மட்டும் என்ன பண்றாங்க அப்படின்னா, நீங்க டெய்லியில என்ன பண்ண வேண்டாம், பலி செலுத்த வேண்டாம், வாரத்துல ஒரு நாள் நீங்க பலி செலுத்தினா போதும், கிளீன் ஆகிருவீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா சொல்லிட்டு இருக்கு. இந்த மாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் இந்த கூட்டம் தான். திருப்பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரோடியூஸ் பண்றதும் இந்த கூட்டம் தான். அப்ப இதெல்லாம் எடுத்து உள்ள வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க என்ன பண்ண வேண்டாம், டெய்லியும் பலி செலுத்த வேணாம், வாரத்துக்கு ஒரு முறை இங்க வந்து என்ன பண்ணா போதும், பலி செலுத்தினா போதும் அப்படின்னு. அந்தி கிறிஸ்து பாடத்திலே ரொம்ப கிளியரா பார்த்திருக்கோம். இது யாருடைய காலப்பகுதியில இந்த ஒரு விஷயங்கள் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, போப்பு மார்க்கத்தில் நடந்த ஒரு விஷயங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். ஜஸ்டினியன் ராஜா செய்த காரியங்கள் நம்ம என்ன பண்ணிருப்போம், போன ஒரு பாட்டுல கூட நம்ம என்ன பண்ணிருப்போம்னா பார்த்திருப்போம். இந்த கிங் ஜஸ்டினியன் என்ன பண்றாரு அப்படின்னா, போப்புக்கு அதிகாரம் கொடுத்திருக்காரு. அதை கூட பிரதருடைய பாடத்துல கவர் பண்ணிருப்பாரு இல்லையா. பாண்டிஃபஸ் மேக்சிமஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டத்தை கொடுக்கிறாரு. தலைமை மத ஆளுநர் அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது அவங்க என்ன ஒரு அதிகாரத்துக்குள்ள வராங்கன்னா, நாங்க செய்யற எல்லாமே சரியான டிசிஷன்ஸ், நாங்க வைக்கிறதா ரூல்ஸ் சட்டம் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டிக்குள்ள வராங்க. போப்பு மார்க்கம் உள்ள ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்றாட பலியை நீக்கிட்டு திருப்பலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள கொண்டு வராங்க. ஸோ வந்து என்னெல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பார்க்கலாம். இந்த ஒரு பாடங்கள்ல கூட AD 539 இந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தானியேல் 7:25 வாசிக்கலாம். தானியேல் 7:25 உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான். அவர்கள் ஒரு காலங்களும் அரை காலமும் செல்லு மட்டும் அவன் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார்கள். அந்தி கிறிஸ்து பாடத்திலே பார்த்திருக்கோம். இவங்களுடைய ரோலே என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, உண்மையான கிறிஸ்தவர்கள், உண்மையான பரிசுத்தவான்கள், தேவனுடைய பிள்ளைகள்னா அவங்கள ஒடுக்கிறது தான் இவங்களுடைய ஒரு தலையாய ஒரு ஒர்க்கா இருந்திருக்குன்னு சொல்லி கூட பாக்குறோம். காலத்தையும் பிரமாணத்தையும் மாத்திருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் என்ன பண்ணிருக்கோம், நாம வரலாறுல பார்த்திருக்கோம். மாத்துனாங்களா அப்படின்னு கேட்டா மாத்துனாங்க இல்லையா. எத்தனை வசனங்களை இடை செருகிருக்காங்க, எத்தனை தேவனுடைய பிள்ளைகளை இவங்க டார்ச்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்திருக்கோம். ஆனாலும் தேவனுக்கு பிடிக்காத விஷயத்த இன்றும் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அன்று தொடங்கி செய்ய வச்சுட்டே தான் இருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். செய்ய வைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா இப்ப நம்ம கிட்ட பதில் இல்லை. ஆனா தேவனுக்கு பிடிக்காத விஷயம் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நம்மளால சொல்ல முடியும். இன்னைக்கு இந்த கத்தோலிக்க பேராயர்கள் இன்னைக்கு என்னென்ன வேலைகள் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்மளால என்ன பண்ண முடியும்னா கிளியரா புரிஞ்சுக்க முடியும். பைபிள் படிச்சா ரொம்ப கிளியரா இருக்கு. பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் உள்ள எழுதின எல்லா புஸ்தகங்களையும் ரொம்ப தெளிவா இருக்கு. இஸ்ரேல் ஜனம் ஒரு சில காரியங்களை செய்யறது தேவனுக்கு அருவருப்பு அப்படிங்கிறத. ஆனா இன்னைக்கும் இந்த ஒரு கூட்டம் அன்றாட பலி தேவையில்ல, திருப்பலி போதும்னு சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிற இந்த கூட்டம் இன்னைக்கும் தவறான சில விஷயங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா மக்கள் கிட்ட செய்ய வச்சுட்டு இருக்காங்க. என்ன அப்படி இஸ்ரேல் ஜனங்க கிட்ட இருந்தது தேவனுக்கு மிகவும் பிடிக்காத ஒரு விஷயம் ஏதாவது ஐடியா இருக்குங்களா? விக்கிரக ஆராதனை. தேவன் எங்கேயாவது பைபிள்ல சப்போர்ட் பண்ணிருக்காரா இதுக்கு? விக்கிரக ஆராதனை செய்யுங்க, அது சரின்னு இஸ்ரேல் ஜனங்க காலம் முதல்ல என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இன்னைக்கு போப்பு மார்க்கம் இதை செய்யறாங்களா இல்லைங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம சிந்திச்சு பார்க்கணும். விக்கிரக ஆராதனைங்கிற இந்த பிஹேவியர் டைரக்டா தேவனுக்கு பிடிக்கலங்கிறத வசனங்கள் என்ன பண்ணிருக்காரு எத்தனையோ இடங்கள்ல சொல்லியிருந்தாலும், ஆனாலும் இந்த போப்பு மார்க்கம் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த காரியங்களை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த சிலை யாரோடது? இந்த இடத்துல போட்டோல இருக்கக்கூடிய இந்த சிலை மரியாளா கிடையாது, செமுராமிஸ். பாடங்கள்ல பார்த்திருக்கோம் இல்லையா. இந்த செமுராமிஸ் யாரோட ஒய்ஃப்? ஆக்சுவலி நிம்ரோத்தோட ஒய்ஃப் இல்லையா. அந்த அம்மா கையில என்ன இருக்கு அப்படின்னா
பிக்சர்ஸ்ல பாக்குறோம், கையில ஒரு குழந்தை இருந்த மாதிரி ஒரு போட்டோஸ் இருக்கும் நிறைய. அப்போ செமிராமிஸ் கையில இருக்கக்கூடிய இந்த குழந்தை யாரு? இத மேரினும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இன்னைக்கு நம்பிட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்துவ மண்டலத்துல. ஆனா இருக்கிறது அந்த போட்டோல இருக்கிறது யாருன்னா செமிராமிஸும், கையில இருக்க அந்த குழந்தை யாரு? தம்மூசன் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா பாடங்கள்ல. அப்போ அதை எடுத்துட்டு வந்துட்டு இது மேரினும் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவன்னு சொல்லிட்டு ஒரு தவறான ஒரு வழிபாட்டு முறைக்குள்ளேயும் ஒரு விக்கிர ஆராதனைக்குள்ளேயும் இன்னைக்கு யார் போயிட்டு இருக்கா அப்படின்னா இந்த கேத்தலிக்ஸ் போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்துல மேரியின் மூலமாக இயேசு கிறிஸ்து கிட்ட போறேன் அப்படின்னு இன்னைக்கு யாராவது பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி ஒரு ஒர்ஷிப் பண்றக்கூடிய ஒரு ஹேபிட்ல இருக்காங்கன்னா இது கூட என்னதான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு டைரக்டான ஒரு சிலை வழிபாடு தான் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இந்த மாதிரியான காரியங்கள் தேவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டா இந்த பழக்கத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா தேவன் அருவருப்பு அப்படின்னு சொல்றாரு. இது எங்க நடக்குது? இந்த பழக்கங்கள்லாம் எந்த டினாமினேஷன்ல நடக்குது? ரோமன் கேத்தலிக்ஸ்ல இல்லையா? மார்னிங் எத்தனை பேர் போயிட்டு வந்தோம்? போலங்க பிரதர், இப்பெல்லாம் நாங்க போறதே இல்லை அப்படின்னா தேவனுக்கு நன்றி. ஏன்னா வசனம் டைரக்டா சொல்லுது இதெல்லாம் தப்புன்னு. இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு நம்ம தெரியாம போயிருந்தா வேற, இதெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அந்தி கிறிஸ்து பாடங்கள்லயே. இன்னமும் நம்ம போய் அந்த இடத்துல ஒரு ஆளா உட்கார்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா தேவனே எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு காரியங்களை நம்ம நம்முடைய வாழ்க்கையில செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கறத அர்த்தம். அதே நேரத்துல இந்த பாழாக்கும் அருவருப்புன்னு இதெல்லாம் நான் சொல்லல, பைபிள்ல தேவன் என்ன பண்ணிருக்காரு வசனங்கள்ல டைரக்டாவே சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல கேண்டில்ஸ் ஏத்துவாங்க பார்த்திருக்கீங்களா கோயில்கள்ல? இதே வேறு மாத்திரம் பாத்தீங்கன்னா ஹிந்துஸ் என்ன பண்ணுவாங்க? கற்பூரம் ஏத்துறதுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்டியன்ஸே தேங்காய் மேல கற்பூரம் வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஏத்திட்டு இருக்காங்க. கேண்டில்ல இருந்து அடுத்த வருஷம் என்ன ஆயிடுச்சு? அப்கிரேட் ஆகி போயாச்சு. அதே நேரத்துல அவங்க மட்டும்தான் தேர் இழுக்கிறாங்களா? இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? தேர் இழுக்கிறது, உடம்ப கீறிக்கிறது, இதெல்லாம் எங்க சொல்லப்பட்டிருக்கு வேதாகமத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா பதில் இல்ல. ஆனா அன்றாட பலியை நீக்கிட்டு இவங்க இந்த மாதிரியான பாழாக்கும் மறுவறுப்புகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்தாபிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த கத்தோலிக்க சபைகளுமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாழாக்கும் மறுவறுப்பை இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க பகிரங்கமா. அப்ப ஒருவேளை நாம இந்த மாதிரியான விஷயங்களை பார்க்கிறோம் அப்படின்னா வசனம் என்ன சொல்லுதுன்னா இதை பார்க்கும் பொழுது நீங்கள் மலைகளுக்கு ஓடி போங்க அப்படின்னு சொல்லுது. யூதேயால இருக்கிற நீங்க நிக்காதீங்க, ஓடுங்க அப்படிங்கிறாரு வசனங்கள்ல. அப்போ மத்தேயு 24:15 வாசிச்சிரலாம். மத்தேயு 24:15 மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது 16 யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போக கடவர்கள். இதைதான் நம்ம பார்த்தோம், விக்கிரக ஆராதனை பாழாக்கும் அருவருப்புன்னு. ஆனா எல்லாரும் சொன்னீங்க ஒரு கோரஸா இதெல்லாம் ரோமன் கேத்தலிக்ஸ்ல இன்னைக்கு இருக்கு அப்படின்னு. இது வெறும் ரோமன் கேத்தலிக்ஸ்ல மட்டும்தான் இன்னைக்கு இருக்கா? அதான ஒரு கேள்வி. அங்க மட்டும் கிடையாது. ஆர்சியில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் தப்புன்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு வெளியில வந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் இன்னைக்கு என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க? இதே விஷயங்கள்ல தான் உள்ள இருக்காங்க இல்லைங்களே பிரதர்? அங்கெல்லாம் மேரியோட சிலைகளை நீங்க பார்க்க முடியாது, எங்களுடைய சர்ச்சில் நீங்க வேணா வந்து பாருங்க அப்படின்னா அங்க இந்த விக்கிரக ஆராதனை எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம கிளியரா பார்க்கலாம் இல்லையா? சொரூபம் இல்லைங்க பிரதர், ஒரு 6 அடிக்கு ஒரு சிலுவை மட்டும் இருக்கும் அந்த ஹால்ல பெருசா. ஆனா என்ன சொல்லுவாங்க? நாங்க சொரூப வழிபாடுலாம் நாங்க என்ன பண்றது இல்ல அப்படின்னு. அதே நேரத்துல ஒரு படி மேல போய் அங்க ஒருத்தர் அங்க நின்று பிரேயர் அன்னைக்கு கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பாரு இல்லையா, அவரையே பாஸ்டர்ஸே என்ன பண்றது இன்னைக்கு விக்கிரக ஆராதனை செய்யறது. விக்கிரக ஆராதனை இன்னைக்கு செய்யறாங்களா அப்படின்னா இன்னைக்கு இதுவும் இருக்கு, ப்ராட்டஸ்டன்ட்ஸ்லயும் இருக்கு. வசனங்கள்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இது தப்புன்னு சொல்லியிருக்காருங்க அப்படின்னு நம்ம எடுத்து சொன்னா கேட்கறது இல்ல, கேட்கக்கூடிய மனது இருக்கிறது இல்ல. எங்க பாஸ்டர் சொல்லியிருக்காருங்க, அவர் என்ன சொன்னாலும் என்னதான் இருக்கும், எப்பொழுதுமே கரெக்டா தான் இருக்கும். யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லியிருக்காருன்னு நம்ம போய் சொன்னா அதை எடுத்து படிக்கிறது இல்ல, படிச்சாதானே தெரியும் என்ன பைபிள்ல போட்டிருக்குன்னு. ஆனா எங்க பாஸ்டர் சொன்னாரு பிரதர் அப்படின்றதுக்காக அதை பிளைண்டா நம்ம நம்புறது கண்டிப்பா தேவனுடைய பார்வையில இது விக்கிரக ஆராதனை தான் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அதே நேரத்துல இன்னும் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான இடங்களுக்கு நாம போயிட்டு இதுல இங்க உட்கார்ந்து நம்ம ஒருவேளை பிரேயரை கேட்டு நம்ம ஒருவேளை தேவனை துதிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேவனுடைய பார்வையில நாம இன்னுமே பாழாக்கும் மறுவறுப்புக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? உடன்பட்டு இருக்கோம் அப்படிங்கறதா அர்த்தம். இன்னைக்கு காலையில போனோமா? போல இல்லையா?
ஒருவேளை போயிருந்தோம் இந்த மாதிரியான காரியங்களை பார்க்கிறோம் அப்படின்னா மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள். ஜீசஸ் டைரக்டா சொல்றாரு இல்லையா, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன் அப்படின்னு என்ன பண்ணிருக்கோம், வசனம் வந்து போட்டிருக்கோம். இன்னைக்கு நம்முடைய சிந்தனைகளுக்காக தேவன் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த விஷயங்களை நம்ம கிட்ட டைரக்டா பேசிட்டு இருக்கார் அப்படின்னு. அப்போ அங்க நின்னா சண்டே போய் மார்னிங் உட்காந்தா அந்த அருவருப்புக்கு நாமளும் உட்பட்டவர்களா இருப்போம் அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல ஒருவேளை நாம போய் அங்க ஏதாச்சும் ஃபேவர் பண்ணாலும் சரி நமக்கும் அதில் பங்கு உண்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பிரதர் நான் போறதெல்லாம் இல்லை பிரதர், ஜஸ்ட் பேமெண்ட் மட்டும் நான் அனுப்பிச்சு விட்டுறேன் கூகுள் பேல அப்படின்னு. தசமபாகம் பாடம் கேட்டாச்சு, சரினா என்ன தப்புனா என்னன்னு கேட்டாச்சு, நாம போய் அதை வணங்குறது இல்லையா, ஆனா அது ரன் ஆகுறதுக்கு என்ன பண்றாங்களாம், ஃபண்டிங் பண்றாங்களாம். நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். நாம எங்க ஓடணும்ன்றாரு இதெல்லாம் பார்க்கும் பொழுது மலைகளுக்கு ஓடி போக கடவீர்கள் அப்படின்னு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்டதை பார்த்துட்டீங்கனாலே மலைகளுக்கு ஓடணும் அப்படின்னா, இப்ப நம்ம மைண்ட்ல வரக்கூடிய ஒரே கேள்வி என்னன்னா, மலைகளுக்கு ஓடுங்கள் அப்படின்னு அவர் சொல்றது என்ன அப்படின்னு பார்க்கணும். நமக்கு 2 மலைகள் ஆக்சுவலி இருக்கு. ஒன்னு நித்திய கண்மலை, இன்னொன்னு ஞான கண்மலை அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். வாசிக்கலாம் ஏசாயா 24:6. ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். பிதாவாகிய தேவனை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம். மேலும் 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:4 எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள், எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள், அந்த கன்மலை கிறிஸ்துவே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தின விஷயம். நமக்கு 2 மலைகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களை பார்க்கிறோம்னா டைரக்டா எங்க ஓடி போகணுமா, மலைகளுக்கு ஓடி போகணுமா. எந்த மலைகளுக்கு ஓடணும் அப்படின்னா பிதாவாகிய தேவன்கிட்டையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துகிட்டையும் ஓடணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். ஸோ சர்ச்ல இந்த மாதிரியான அருவருப்புகள் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா பாஸ்டர் கிட்ட ஓட சொல்லல, பாஸ்டர் கிட்ட இருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது ரொம்ப கிளியரா. அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம் நாம அப்படின்னா, நாம இப்படி ஓடும் பொழுது நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு மேலான விஷயத்த நாம சிந்திக்கக்கூடிய பிள்ளைகளா, மேலான காரியங்களை நாடக்கூடிய ஒரு பிள்ளைகளா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஓட்டத்துல ஓடணும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். நாம ஓடக்கூடிய இந்த ஒரு ஓட்டத்துல எங்கேயுமே பூமிக்குரிய நோக்கம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பாக்குறோம். வாசிக்கலாம் கொலோசியர் 3:1-2. கொலோசியர் 3:1 மற்றும் 2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். அப்ப இந்த இடத்துல நீங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் யாரை குறிக்குது அப்படின்னா நம்ம எல்லாத்தையுமே குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இயேசு கிறிஸ்து எதை தேடினார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மேலான காரியங்களை தான் என்ன பண்ணிருப்பார் அப்படின்னா தேடி இருப்பார். அப்ப என்ன ஒரு விஷயத்தை நம்ம தேடக்கூடாது அப்படின்னா பூமிக்குரிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா தேடக்கூடாது அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இன்னைக்கு பூமிக்குரிய விஷயங்கள் நம்ம தேடிட்டு இருக்கோமா நாம போகக்கூடிய சபைகள்ல? இல்லையா பிரதர்? அங்கதான் பிரதர் எனக்கு கலரே இருக்கு. இப்ப நான் அந்த சர்ச்சுக்கு போகல, என்னோட சபைக்கு நான் போகல அப்படின்னா கலரை இல்லையே எனக்கு, அந்த கவலை இருக்கா? அதிகமா இருக்கு இல்லையா பிரதர்? இப்பதான் என் பையனுக்கு ஒரு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் நானு. இந்த டைம்ல போயிட்டு பாலாக்கும் மறுவறுப்பு அங்க நடக்குது, அங்கெல்லாம் போவாதீங்க மலைகளுக்கு ஓடுங்க அப்படின்னு சொன்னா என் பொண்ணுக்கு யார் பிரதர் கல்யாணம் பண்ணி வைப்பா? இதெல்லாம் வருது, வரக்கூடிய டாக்ஸ் இதெல்லாமே. பிரதர் ரெண்டாவது அங்க போனேன்னா அங்க போன என்னுடைய பாஸ்டர் வந்து ஒரு வேலை ஒன்று வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காருங்க பிரதர். இதெல்லாம் பூமிக்குரிய விஷயங்கள். இந்த வாக்குத்தத்தம்லாம் எங்க தான் கிடைக்கும்? இந்த மாதிரி சபைகள்ல தான் கிடைக்கும். ஃபாரின் ஜாபு, ஆடி காரு இதெல்லாம் எங்க கிடைக்காது. ஜிஜி பார்ட்டி ஹாலில் சாயங்காலம் நீங்க கேட்குற இடத்துல என்ன பண்ணாது, நிச்சயமா கிடைக்காது. ஆனா இந்த பாழாக்கும் அருவருப்பு இருக்கக்கூடிய இந்த இடங்கள்ல இந்த மாதிரியான வாக்குத்தத்தங்கள் வருஷம் ஃபுல்லா என்ன பண்ணும் அப்படின்னா கிடைக்கும். அதே நேரத்துல சில நேரங்கள்ல எங்க கிட்ட வருத்தமா இருக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணும் பொழுது, பிரதர் எங்களுக்கு அங்க மெம்பர்ஷிப் இருக்கு பிரதர் அப்படின்வாங்க. மெம்பர்ஷிப் வச்சு என்ன பண்ண போறீங்க, என்ன கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா அடுத்தது பதிலே இருக்காது. பிரதர் நான் அந்த சபையில் நான் மெம்பரா இருக்கேன்ல, அதுவே எவ்வளவு கௌரவம் அப்படின்வாங்க. அதுல என்ன கௌரவம் இருக்கு ஆக்சுவலி? அது மனுஷன் கையால கட்டின ஒரு பில்டிங்கு, அதுல நம்ம மெம்பரா இருக்கோம் அப்படிங்கறதுல எந்த பெருமையும் நமக்கு கிடையாது. அதான் சொல்றாரு, இந்த மாதிரி பூமிக்குரிய விஷயத்துக்காக ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரு பிரயோஜனமும் இல்ல. சோ மேலானவைகளுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஓடணும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஓடினாரா?
அவருடைய ஃபியூச்சரை பத்தி எங்கேயாவது கவலைப்பட்டாரா? நாளைக்கு நான் மரிச்சா என்ன ஆகும், எனக்கு கல்லறை எங்க இருக்கு, என் பையனுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதா, எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் பவுல் யோசிச்சுட்டா ஓடிட்டு இருந்தாரு? இதெல்லாம் தூக்கி போட்டார் ஒரு சைடு. உண்மையான சத்தியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட பிற்பாடு அவருடைய சிந்தையில ஓடிட்டு இருந்த எல்லா விஷயமுமே மேலானவைகளை மட்டும்தான் யோசிச்சுது அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டார் அப்படிங்கிறது உண்மைனா, இன்னும் கொஞ்ச நாள்ல அவர் சார்ஜ் எடுக்க போறார் அப்படிங்கிறதும் உண்மை. அவர் அப்படி சார்ஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நாம செய்யக்கூடிய தவறுகளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருத்திக்கலாம். இப்ப என்ன பார்த்துட்டு இருக்கோம்? 2ஆம் வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காரு. அப்படிங்கும் பொழுது நாம அவருடைய ராஜ்யத்துல, அவருடைய கிங்டம்ல நாம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனையும் கிறிஸ்துவையும் நோக்கி ஓடணும். இதெல்லாம் இன்னைக்கு பார்க்குறோமா அப்படின்னா, லிட்ரலா இந்த விக்கிரக ஆராதனை, இன்னைக்கு நடக்கக்கூடிய சொரூப வழிபாடு, தனி மனித போற்றுதல், கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய எல்லா விஷயங்களும் இன்னைக்கு நம்மளை சுத்தி சபைகள் என்னதான் ஆயிட்டு இருக்கு, நடந்துட்டு தான் இருக்கு. இதை பார்க்கும் பொழுது ஃபர்ஸ்ட் எங்க ஓடணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கிட்டையும் பிதாவாகிய தேவன்கிட்டையும் நம்ம என்ன பண்ணி ஆகணும் அப்படின்னா ஓடணும் அப்படின்னு. அதே நேரத்தில் ஊரில் ஒரு சிஸ்டர் வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி பாடம் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது, பிரதர் இன்னொரு 2 வாரம் டைம் தரீங்களா, நான் வந்து அந்த சபைக்கு நான் போகிறத நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு. ஏன் என்னாச்சு, ஏன் 2 வாரம் அப்படின்னா, பையன் வந்து எக்ஸாம் இப்போ தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கான், இந்த டைமில் போய் அவனை டிஸ்டர்ப் பண்ண வேணாமே நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு. என்னாச்சு 12th எக்ஸாம் எழுதுறாரா அப்படின்னா, இல்லை 5th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுதுறாரு அப்படின்னாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு ரீசன். அவங்க வந்து ஒரு அங்கே போகிறத அதை நிப்பாட்டுறதுக்கு முடியல. சில நேரங்களில் ஏதோ ஒரு மாம்ச பிரகாரமான விஷயங்கள் தடுக்குது. ஆனால் அதை தடுக்கிறதுக்கு சில காரியங்கள் சொல்றது கூட தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்காது அப்படின்னா, நியாயமான ஒரு விஷயமா இருக்காது அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். 1000 காரணங்கள் வச்சிருப்போம். பிரதர் எப்படி பிரதர் போறதை அப்படியே நிப்பாட்ட முடியும்? எங்க ஃபேமிலி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி தெரியுமா, நாங்கள் 30 பேர் வருவோம் அப்படின்வாங்க. தேவன் இந்த ஜாயிண்ட்டை நினைச்சா பிரிக்கிறதுக்கு என்ன ஆகாது, ரொம்ப நேரம் ஆகாது. ஆனா இந்த ஃபேமிலி போகுது, சொந்தக்காரங்க இருக்காங்க, தெரிஞ்சவர் என்ன கூட்டு போய் விட்டாரு, இந்த காரணங்களுக்காகலாம் நம்ம ஒருவேளை ஏதாவது ஒரு சபைகளுக்கு போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம டேஞ்சர்ல இருக்கோம் அப்படிங்கறத நம்ம உணரக்கூடிய பிள்ளைகளா இருக்கணும். உண்மையான சத்தியம் இருக்கா, பிரச்சனை இல்லை. ஆனா இன்னைக்கு இந்த பாழாக்கும் அருவருப்பு எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடங்கள்ல உண்மையான சத்தியம் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ என்ன கிளியரா நம்ம புரிஞ்சுக்கிறோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க மலைகளுக்கு ஓடி போங்க அப்படின்னு சொன்னவர் அடுத்து அழகா ரொம்ப ஒரு வார்னிங் கொடுக்குறாரு. நாம என்ன செய்யணுங்கிறத இந்த வசனம் வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம், வாசிக்கலாம். மத்திய 24:20. மத்திய 24ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம், நீங்கள் ஓடிப்போவது மாரிக்காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த பாழாக்கும் அருவருப்பை நம்ம காலையில போகக்கூடிய சபைகள்ல ஒருவேளை நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா, பார்த்ததுக்கு பிற்பாடு எங்க ஓடணும்னு சொல்றாரு, மலைகளுக்கு ஓடணும்னு சொல்லிட்டாரு. மலைகள் யாருன்னு பார்த்துட்டோம், பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும்னு. இப்ப நீ காலையில பார்த்துட்டு வந்தோமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா ஒருவேளை இதை பார்த்துட்டு ஓடணும் அப்படிங்கும் போது, ஓடுற நீங்க எப்போ ஓடணும் அப்படிங்கறத என்ன பண்றாரு, அழகா வசனங்கள்ல சொல்றாரு. நீங்க ஓடணும்னு ஒருவேளை முடிவு பண்ணிட்டீங்க, இதெல்லாம் தப்பு பிரதர், இதெல்லாம் விட்டுட்டு நான் வரணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, மாறி காலத்திலாவது ஓய்வு நாளாவது சம்பவியாதபடிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நாம இப்ப என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மாறி காலம்னா என்ன, ஓய்வு காலம்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மாறி காலம் எதை குறிக்குது அப்படின்னா, வின்டர் சீசன். அதுக்கு முன்னாடி என்ன வரும், வின்டர் சீசனுக்கு முன்னாடி சம்மர் சீசன் இல்லையா, கோடை காலம் இல்லையா? அப்ப கோடை காலத்துல என்ன செய்வாங்க, அறுவடை நடக்கும். யாருமே மாறி காலத்துல என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா அறுவடை வேலைகள் செய்ய மாட்டாங்க. கோடை காலத்துல தான் இந்த அறுவடை நடக்கும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கும் பொழுது, மாறி காலத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க அப்படிங்கிறாரு. அது அப்படின்னா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, கோடை காலத்திலே அறுவடை நடக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க இதை துரிதமா இதை நீங்க பார்க்கும் பொழுது ஓடிப்போங்க மலைகளுக்கு அப்படிங்கிறாரு. இப்ப அறுவடை நடக்கிறப்ப நம்ம ஓடிடணும் அப்படின்னா, இப்ப எத்தனாவது அறுவடை நடந்துட்டு இருக்கு? 3 அறுவடைகள் பாடம் கேட்டோமா? எக்ஸாக்ட்லி. இப்ப நடந்துட்டு இருக்கிறது 2ஆம் அறுவடை. இப்ப 2ஆம் அறுவடையில என்ன ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, கோதுமையும் களைகளையும் 2ஐயும் என்ன பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா ஆண்டவர் பிரிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். களைகள் நாம அப்பப்ப அடிக்கடி போறனாலும் அப்பப்ப காலையில போறோம் இல்லையா அந்த இடம். அதே நேரத்துல
இந்த மாதிரியான இடங்கள் கலைகள் அப்படின்னா இன்னைக்கு நாம எங்க போகணும் அப்படின்னா, நாம எங்க போனா கோதுமை மணிகளா மாறும்ன்ற நம்பிக்கை உங்களுக்கு வருதோ அந்த இடங்களுக்கு நாம போகணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோதுமை அங்க இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு அறுவடையிலேயே வெளியில வரணும். வந்தா அந்த ஹார்வெஸ்ட் என்ன அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஹார்வெஸ்ட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்ப பிரதர், நீங்க எடுக்கக்கூடிய பாடங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய ஸ்லைட்ஸ், நீங்க வசனத்தை அந்த கோட் பண்ணக்கூடிய விதங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு பிரதர். ஆனா இன்னும் கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, நாங்க எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம் விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்துடுறோம் அப்படின்னா வசனம் ரொம்ப அழகா சொல்லுது. நீங்க ஓடி போகும்போது மாரி காலத்துல என்ன பண்ணிடாதீங்க, மாரி காலத்திலயோ ஓய்வு காலத்திலயோ நீங்க ஓடாதபடிக்கு பாருங்க. அப்படின்னா ஏன் இப்பவே டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா, நாமெல்லாம் நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம் பொறுமையா சபையாகிடலாம் அப்படின்னு? யாரு எலிஜிபிளா ஓடுறாங்களோ அவங்க என்ன பண்ணிடுவாரு, 1,44,000 பேரா கன்சிடர் பண்ணி அழகா அவருடைய திட்டத்தை நிறைவேற்றிட்டு போயிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டாங்களா? 6 கால சபைகள்ல மரித்த பரிசுத்தவான்கள் உயிர்த்தெழுந்து போயாச்சா? அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜிஜி பார்ட்டி ஹால்லே வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா? இவங்க எல்லாருமே அவங்க பாழாக்கும் மறுவறுப்பை விட்டுட்டு நம்ம கிட்ட ஓடி வரட்டும், பொறுமையா இவங்களை கூட்டிட்டு போலாம் அப்படின்னு தேவன் நல்லா யோசிச்சு பாருங்க. அவருடைய கிராண்ட் பிளான்ல நமக்கெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார் அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம உண்மை உள்ள பிள்ளைகளாக இந்த ஒரு ஓட்டத்தில் ஓடணும் அப்படின்னு. அப்ப நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அண்ணன் நட போட்டு நடந்து வராங்க அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம வரக்கூடாது. ஒரு ரன்னிங் ரேஸ்ல ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்க, அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பிரைஸை வாங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு லக்கோட ஓடுறவங்க எப்படி ஓடுவாங்க, ஒரு பக்தி வைராக்கியத்தோட ஓடுவாங்க தெரியுமா? அந்த மாதிரியோட நம்முடைய ஓட்டம் எப்படி இருக்கணும் அப்படின்னா துரிதமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டா அதை 100% தேவன் சொன்ன வார்த்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கீழ்ப்படிஞ்சு அவளை விட்டு வெளியே வர்றதுக்கு மைண்டை பக்குவப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்போ இந்த மாரி காலத்துக்கு முன்னாடி வரக்கூடிய விஷயம் தான் இந்த ஒரு கோடை காலம். கோடை காலங்களில் இந்த ஒரு அறுவடை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிளியரா புரிஞ்சுக்கலாம், நாம இன்னைக்கு இருக்கக்கூடியது இந்த 2ஆம் அறுவடை. கோதுமை மணிகளா மாற போறோமா இல்ல கழைகளா சுட்டரிக்கப்பட போறோமா அப்படிங்கிற முடிவு தேவன் இன்னைக்கு யார் கையிலேயே விட்டுட்டார் அப்படின்னா நம்முடைய கைகளிலேயே விட்டுட்டார் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதுக்கப்புறம் ஒரு பாட்டு ஒன்று பாடுவாங்க, வாசிங்க. எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எரேமியா 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. நல்லா இருக்கா பாட்டு? இந்த பாட்டு பாடுவாங்களாம் ஒரு கூட்டம். அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் சென்றது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை அப்படின்னு. எந்த கூட்டம் இந்த பாட்டை பாடம் தெரியுங்களா? கிடைக்கிற எல்லா வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டு லத்தாஜிக்கா ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய இந்த திரள் கூட்டம் செய்யக்கூடிய வேலை இது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த 2ஆம் அறுவடையில நாம ஒழுங்கா கேரக்டர் காட்டி ஓடிட்டோம், கோதுமை ஆயிட்டோம் அப்படின்னா நாம எல்லாம் சபை வகுப்பார். ஆனா ஒருவேளை நம்ம ஓடுறதுக்கு முன்னாடியே இந்த அறுவடை முடிஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம கிளியரா புரிஞ்சுக்கலாம், நாம சபையாகிறதுக்கு என்னவே இல்லை, வாய்ப்பே கிடையாது, திரள் கூட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்ப ஆசீர்வாதத்தை இழக்கிற மாதிரி ஆகிறோம் நாம ஒருவேளை திருந்தாம ஓடிட்டு இருந்தா. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சத்தியத்துக்காக ஓடணும் அப்படின்னா கம்ப்ளீட்டா வசனம் சொல்ல காரியங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோல் ஹார்ட்டடா என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு பிள்ளைகளா நாம இருக்கணும். வாசிக்கலாம் நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன், அறுப்பு காலத்தில் தூங்குகிறவனோ லட்சையை உண்டாக்குகிற மகன். நான் சொல்லல, வசனம் என்ன சொல்லுது? கோடை காலத்தில் சேர்க்கிறவன் புத்தியுள்ள மகன் இல்லையா? நாம ஒருவேளை புத்தியுள்ள மகனா இருக்கணும் அப்படின்னா இப்ப சப்ஜெக்ட் கேட்டிருக்கக்கூடிய இந்த டைம்லயே இப்ப ட்ரூத்தை கேட்டு இந்த காலப்பகுதியில நம்ம என்ன ஆகணும் அப்படின்னா கோதுமை மணியாக போகணும். ஸோ இந்த டைம்ல கீழ்ப்படிஞ்சா புத்தியுள்ள மகன். இந்த டைம்ல ஒருவேளை கேர்லெஸ்ஸா இருக்கும் அப்படின்னா நம்முடைய ஓட்டம், நம்முடைய வாய்ப்பு காலி அப்படிங்கிறத நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். நீதிமொழிகள் 20:4 வாசிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சோம்பேறி குளிர்கிறதென்று உழமாட்டான், அறுப்பிலே பிச்சை கேட்டாலும் அவனுக்கு ஒன்றும் கிடையாது. வசனம் ரொம்ப அழகா சொல்லுது பாருங்க. அறுவடை காலம் ஓவர் அப்படின்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா, இந்த சத்தியம் நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. அப்போ போயிட்டு யூடியூப் சேனல்ல தேடி என்ன பண்ண வேண்டாம், இந்த கிளாஸ் எங்க இருக்கு, அன்னைக்கு நம்ம ஒரு நாள் கேட்டோமே, இதனுடைய பாடங்களை நம்ம பார்க்கலாமே அப்படின்னு அலைஞ்சு திரியிறோம்னா
இது அப்போ கிடைக்காது. ஓடி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த டைம்ல ஓடி வந்துட்டா பிரச்சனை கிடையாது. ஆனா ஒருவேளை மாறி காலத்துல போய் மாட்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால இந்த ட்ரூத்ல ஓட முடியாது. ஃபியூச்சர்ல வந்துட்டு ஐயோ பிரதர், அருமையான ஒரு வாய்ப்பு இருந்ததே, அப்ப நான் இந்த ஓட்டத்துல ஓடுவதற்கு தேவன் கொடுத்த இந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தலையே, நான் ஃபியூச்சர்ல கால் பண்றேங்க பிரதர் உங்களுக்கு, வேற எங்கேயாவது இந்த மாதிரி மீட்டிங்ஸ் நடந்தா நீங்க சொல்லுங்க, நான் அப்போ வந்து இதெல்லாம் நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னா, அப்போ இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் கிடைக்குமா அப்படின்னா, மாறி காலத்துல சபை வாய்ப்பு என்ன ஆச்சு, முடிஞ்சாச்சு. நீ ஓடுறதா இருந்தா என்ன பண்ணு, உடனே ஓடு, மாறி காலத்துல நீ ஓடாத அப்படிங்கறத சொல்றாரு. இதெல்லாம் அகைன் கிடைக்குமா தெரில. இன்னும் எது மட்டும் தேவன் இதெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு அனுமதிக்கிறாருன்னு தெரில. ஆனா இன்னைக்கு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து ரொம்ப அழகா இந்த சத்தியங்கள்லாம் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா வெளிப்படுத்திட்டு இருக்கார். இந்த டைம்ல நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துட வேண்டாம் என்பதுதான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிப்பின் செய்தி. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதே நேரத்துல அந்த டைம்ல நான் இந்த ஆர்சியை விட்டு வெளியே வந்துடுறேன் பிரதர், இந்த ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகளை விட்டு நான் வெளியே வந்துடுறேன் பிரதர், உண்மையான சத்தியத்துக்காக நான் ஓடுறதுக்கு ரெடியா இருக்கேன் பிரதர், இதெல்லாம் கேட்டுட்டு என்னால போய் அங்க உட்கார முடியல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணா கூட, அப்போ நமக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபியூச்சர்ல கிடைக்குமா, கிடைச்சிட்டே இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டைம் வந்து இன்டெஃபினைட் தான். நம்மளால என்ன பண்ண முடியாது, அப்படி சொல்ல முடியாது. அப்போ என்ன கிளியரா நம்ம வசனம் சொல்லுதுன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாரு, இந்த ஒட்டுமொத்த பாபிலோன் அமைப்புகளை அழிக்க போறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நாம போய் இப்ப டெய்லியும் ஞாயிற்றுக்கிழமை காலையில இந்த மாதிரி அமைப்புகளோட சேர்ந்து இருந்தா அந்த அமைப்புகள் அழியும் பொழுது அதுல நமக்கும் என்னதான் பிரச்சனை தான் இல்லையா? அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மாரி காலம் அப்படிங்கிறது ஒரு மகா உபத்திரவத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஏன் மாரி காலத்துல ஓடாதீங்க அப்படின்னா, மகா உபத்திரவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நமக்கு என்ன இல்லை, சபை வாய்ப்புல ஓடுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு இந்த உலகத்துல நம்ம ஜீவிச்சு நம்முடைய வாழ்க்கையை ரன் பண்றதுக்கு. மகா உபத்திரவம் ஸ்டார்ட் ஆகி ஒரு பீக்குக்கு போகுதுன்னா நம்மளால டாலரேட் பண்ணி தாங்க முடியுங்களா? இன்னைக்கு நம்ம ஊர்ல ஒரு குண்டு வேலை, அதனால நம்ம இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிம்மதியா உட்காந்து இங்க பேசிக் கிளாஸ் கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? இதே நம்ம வீட்டுல ஒரு குண்டு விழுந்திருந்தா இந்த மாதிரி வந்து கேட்க முடியுமா? அந்த அளவுக்கு சூழ்நிலை போறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, இருக்கிற டைம்ல தேவன் இந்த சத்தியங்களை வெளிப்படுத்துறாரு அப்படிங்கும் போது அதுக்கு சீக்கிரம் நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். அப்ப கோடை காலத்துல நம்ம என்ன பண்ண முடியாது, மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பின்னாடி அதை எதிர்பார்க்க முடியாது அப்படின்றத பாக்குறோம். அப்ப ஓய்வு நாள் அப்படிங்கறது எதை குறிக்குது? நீங்க மாரி காலத்துல ஓட வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படின்னு வசனம் இருக்கு. அப்ப மாரி காலத்துல ஓடக்கூடாதுன்னா கோடை காலத்துல ஓடணும், அது அறுப்பு காலம். இப்ப கூட 2ஆம் அறுவடையில நம்ம இருக்கோம் அப்படிங்கிறத பார்த்த பொழுது ஓய்வு நாள்ல ஏன் ஓட வேணாம் அப்படின்னா, ஓய்வு நாள் என்பது வெளிப்படையான தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப மாரி காலம் வந்துட்டா, அதாவது மகா உபத்திரவம் வந்துட்டா, அதுக்கு பிற்பாடு கிறிஸ்துவனுடைய வெளிப்படையான ராஜ்யம் என்ன ஆயிடும், இன்னும் கொஞ்ச நாள்ல அதுக்கப்புறம் வந்துடும். பூமியில உலக ஜனங்கள் மத்தியில உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆயிடும். யார் மத்தியில? உலக ஜனங்கள் மத்தியில. உலக ஜனங்களுக்கே உயிர்த்தெழுதல் ஸ்டார்ட் ஆன பிற்பாடு, பிரதர் நான் சபையா ஓடுறேன் பிரதர், இப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமா அது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு முடிவாக இருக்காது. அதே நேரத்துல இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஏதோ ரொம்ப டைம் இருக்கு போல, இனிமே தான் ஃபியூச்சர்ல இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, இந்த பாடம் முடியும் போது நம்மளால ரியலைஸ் பண்ண முடியும் நாம இன்னும் எவ்வளவு கடைசி நாட்கள்ல ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கறத. எந்த நாள்ல இருக்கோம் இப்பவே நாம அப்படின்னா, கிறிஸ்துவின் ராஜ்யத்துல இருக்கோம் இல்லையா? கிறிஸ்து ஆல்ரெடி வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 2ஆம் வருகையில வந்து 152 வருஷம் ஆச்சு. யார் வந்து? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து. அப்படின்னா இதுக்கப்புறம் டைம் இல்லை பிரதர். தாய் சபை பிரதர், அது தாய் சபையா என்னங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆன்டி கிரைஸ்ட்லயே பார்த்துட்டோம். தாய் சேன்னு சொல்லிட்டு இப்படியே சுத்திட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரட்சிப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்க வாய்ப்பு இல்லை. அதே நேரத்தில் சில அற்பமான உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக இந்த அமைப்புகளை சுற்றி நம்ம என்ன பண்ண வேண்டாம், நம்முடைய வாழ்க்கை முறையை அமைச்சுக்க வேணாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது மேலும் வசனம் மத்திய 24:19 சொல்லுது, வாசிக்கலாம். மத்திய 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. இந்த வசனத்தை கேட்டிருக்கீங்களா எங்கேயாவது? இந்த வசனத்துக்கு அங்கங்க அவங்கவுங்க அவங்களுக்கு தெரிஞ்ச கட்டுக்கதைகள் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா விளக்கங்களாக சொல்லிட்டு இருப்பாங்க. கூர்ந்து கவனிக்கலாம். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ. அப்படின்னா ஐயோனா என்னன்னா அழிஞ்சு போயிடுவீங்க அப்படின்னு அர்த்தம். அப்ப வசனம் இதை படிச்சா மீனிங்ஃபுல்லா இருக்கா அப்படின்னு கேட்டா நாம என்ன நினைப்போம்,
அப்ப கர்ப்பவதியா இருக்கிறவங்களுக்கும் பால் கொடுக்கிறவங்களுக்கும் அவங்க அழிஞ்சு போயிடுவாங்களா? இது வசனமா அப்படின்னா ஆவிக்குரியவைகளே நம்ம என்ன பண்ணணும், ஆவிக்குரியவைகளோடு ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய ஒரு பிள்ளைகளா இருக்கணும்னு. அந்நாட்களில் அப்படின்னா என் நாட்களில், எந்த நாளை பத்தி பேசுது அப்படின்னா 1874 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த பிற்பாடு, 2ஆம் வருகையில வந்த பிற்பாடு சத்தியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா புடமிடக்கூடிய அந்த ஒரு வேலையை செய்யறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ 1874க்கு அப்புறமாக இந்த கர்ப்பவதிகள் அப்படிங்கிறதுனா லிட்டரலான ஒரு பிரெக்னன்சியை பத்தி என்ன பண்ணல, குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. பிரெக்னெண்டா இருந்தா என்ன இருப்பாங்க, எப்படி இருப்பாங்க, வயிற்றுல குழந்தை இருக்கும் இல்லையா? ஆனா அது பிறந்திருக்குமா அப்படின்னா பிறந்திருக்காது, பிரெக்னெண்டா இருப்பாங்க அந்த டைம்ல. பால் கொடுக்கறவங்க அப்படிங்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் ஐயோ அப்படின்னு வசனம் சொல்லுது. யார் 2 பேருக்கு ஐயோ? கர்ப்பவதிகளுக்கும் ஐயோ, பால் கொடுக்கறவங்களுக்கும் ஐயோ அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்ப இந்த பால் கொடுக்கறவங்க எதை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கு அப்படின்னா, இந்த பால் கொடுக்கறவங்க எப்போதுமே பால் ஆகாரம் மட்டும் தான் கொடுத்துட்டே இருப்பாங்க இல்லையா? இவங்களுக்கு ஐயோனா என்ன அர்த்தம் அப்படின்னா, இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ மண்டலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874 வந்துட்டாரு அப்படிங்கிற அந்த உண்மை சத்தியத்தை என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா புரிஞ்சுக்காம இல்ல தெரிஞ்சுக்காம ரியலைஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஓடிட்டு இருக்காங்க. இது காரணம் அவங்களா அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய போதகர்கள், பாஸ்டர்ஸ், ஃபாதர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா, இவங்களுடைய போதனைகள் எப்படி இருக்கு அப்படின்னா, தேவ பிள்ளைகளை பிறக்க விடாம இன்னும் அவங்க வயிற்றுக்குள்ளே இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கிறிஸ்தவ ஜனங்களை வழிநடத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். பால் மட்டும்தான் தருவாங்க, குழந்தை பிறக்கவே விடுறது இல்ல. அப்படியே அதை மீறி அந்த குழந்தை பிறந்துட்டாலும் அந்த குழந்தைக்கு பாலாகாரம் மட்டும்தான் தருது. குழந்தை காலம் ஃபுல்லாவே பாலே சாப்பிட்டுட்டு இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல சாலிட் ஃபுட்ஸ், திடமான ஆகாரத்துக்கு மாறலன்னா அந்த குழந்தைக்கு என்ன இருக்காது, நிச்சயமா ஒரு வளர்ச்சி இருக்காது இல்லையா? அப்ப இந்த பால் மட்டும் கொடுக்கறது அப்படின்னா, உதாரணத்துக்கு கிறிஸ்துமஸ் செலிப்ரேஷன், இந்தாங்க 2 பாட்டில் பாலை வாங்கி என்ன பண்ணுங்க, குடிச்சிட்டு போங்க அப்படின்னு கொடுக்குறது. உடனே குடிச்சு அடுத்தது பசிக்குது அப்படின்னா கவலைப்படாதீங்க, அடுத்து இன்னும் கொஞ்சம் பால் தரேன். நியூ இயர் செலிப்ரேஷன், வாக்கு தத்தங்கள் என்ன பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்கு. அது முடிஞ்சிருச்சா, அடுத்தது குட் ஃப்ரைடே, ஈஸ்டர், இப்படின்னு இந்த கிறிஸ்தவ மண்டலத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபீடிங் என்ன பண்றது இல்லை அப்படின்னா கொடுக்கறதே கிடையாது. இப்படி பால் மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது அப்படிங்கிறத நல்லா பார்க்கணும் நம்ம கிளியரா. இந்த மாதிரியான ஒரு பொய்யான வாக்கு தத்தங்களையும் பொய்யான தேவனுடைய வார்த்தைகளை சொல்லாம அவங்க சொல்லக்கூடிய கட்டுக்கதைகளையும் கேட்டு வளரக்கூடிய குழந்தை ஆரோக்கியமா வளருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக வளராது. இங்க இந்த ஈவினிங் கிளாஸுக்கு வந்து ஏறக்குறைய ஒரு 25லேருந்து ஒரு 30 பாடங்கள் கேட்டிருப்போமா இது வரைக்கும்? எத்தனை கிளாஸ் வந்திருக்கும் இது வரைக்கும்? 33. சரி, ஓகே, அப்ராக்சிமேட்டா ஒரு 30 பாடங்கள் மேல கேட்டாச்சு இல்லையா? வெறும் பாலாகாரமே கொடுக்கப்படுதா? வேதாகமத்தை முறையாக கற்பது எப்படி அப்படின்னு பாடம் ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா? பைபிளை எப்படி கிளியரா படிச்சு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு. அதையே 30 கிளாஸுக்கு எடுத்துட்டு இருந்தா நீங்க எல்லாம் வந்திருப்பீங்களா? அப்ப இவ்வளோ பிரச்சனைகள் நம்முடைய சுற்றத்துல இருந்தாலும் சாயங்காலம் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து இந்த கிளாஸை கேட்கணும் அப்படின்னு மைண்ட் தோணுதுன்னா இதுல ஏதோ உங்களுக்கு ஒரு ஆதாயம் இருக்கு, இதுல ஏதோ உங்களுக்கு ஒரு சத்தியம் புரியுது, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே. அப்ப எத்தனை நாளைக்கு என்டர்டெயின்டா வச்சுக்க முடியும் இந்த கிறிஸ்தவ மண்டல இருக்கக்கூடிய ஜனங்கள உண்மையான சத்தியத்தை சொல்லாம? நரகம்னா என்னன்னு சொல்றது இல்ல, திருத்துவம் அந்த வார்த்தையே பைபிள்ல இல்ல, ஆத்மா சாகுமா சாகாதா அப்படின்னா ஆத்மா சாகாது அப்படின்னு சொல்லி ஒரு நிலைப்பாடை கொண்டு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த கிறிஸ்தவ ஜனங்களுக்குமே பாலாகாரத்தை மட்டும் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு வசனம் சொல்லுது ஐயோ அப்படின்னு சொல்லுது. அப்ப இஸ்ரேல் ப்ராஃபசி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் நல்லா நீங்க யோசிச்சு பார்க்கணும். நாம இந்த அடிப்படை வேதாம வகுப்புகள் ஆரம்பிக்கும் பொழுதே என்ன டைட்டில் போட்டு ஆரம்பிச்சோன்னு யாருக்காவது ஞாபகம் இருக்குங்களா? அது வசனம், இஸ்ரேலும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களும். கரெக்டா? ஆனா இந்த இஸ்ரேல் தீர்க்க தரிசனம் இந்த பாடங்கள்லாம் மோர் தென் 20 இயர்ஸா கேட்டுட்டு இருக்கோம் எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு. இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும் நமக்கு கேட்கும் பொழுது, ஆமா இஸ்ரேல் ப்ராபசியில பார்த்தது எல்லாமே நடக்குது அப்படிங்கும் போது ஆச்சரியமா இருக்குல்ல. 20 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச உச்சபட்ச வாரே என்னன்னா, தமிழன்ஸ் பொறுத்த வரைக்கும் தமிழ் ஈழ படுகொலை நடந்ததா, போர் நடந்ததா, ஸ்ரீலங்கால நடந்ததா, அதுதான் நமக்கு தெரிஞ்சவார் இல்லையா? இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு பழைய ஜெனரேஷன்ஸ் பார்த்திருப்பாங்க ஃப்ரீடம் ஃபைட்டிங்லாம். ஆனா 20 வருஷத்துக்கு முன்னாடியே இஸ்ரேல் இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு இந்த சத்தியம் சொல்லிருச்சு அப்படிங்கும் போது
20 வருஷமா இதை கண் கூட பார்த்துருக்கக்கூடிய நமக்கு விசுவாசம் எந்த அளவுக்கு பெருகி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. நாங்களா டைட்டில் வச்சோம், ரேண்டமாவா டைட்டில் வச்சோம், இஸ்ரேலும் கடைசி கால தீர்க்க தரிசனங்களும்னு. அன்னைக்கு இது வெறும் பாலஸ்தீன ஜனங்களுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையா இருந்திருக்கலாம். ஆனா ப்ராஃபஸி என்ன சொல்லுதுங்கிறத இன்னைக்கு கண் கூட நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் பார்க்கும் பொழுது ஏன் இது இஸ்ரேலுக்கு நடக்குது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய உண்மையான சத்தியம் யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. இதனுடைய விளக்கங்கள் இன்னைக்கு யாரு சொல்றது இல்லை அப்படின்னா இந்த ரோமன் கத்தலிக்ஸும் இன்னைக்கு நாம போகக்கூடிய அந்த ஒரு ப்ராட்டஸ்டன்ட் அமைப்புகளும் தேவனுடைய சத்தியங்களை வார்த்தைகளை கிளியரா தரம் பிரிச்சு என்ன பண்றது இல்லை அப்படின்னா கொடுக்கறது இல்லை. அதே நேரத்தில் நல்லா யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளோ விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நாம திரும்பியும் போய் அங்க உட்கார்ந்து அவங்க செய்யக்கூடிய அந்த ஒரு காரியங்களுக்கு உடன்படக்கூடிய ஒரு மனசு இருக்குமா நமக்கு? யோசிச்சு பாருங்க. ஒரு திருப்தியே வராது. நீங்க போய் பிரேயருக்கு உட்காந்து நீங்க வேணா கேட்டு பாருங்க, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான ஃபீடிங் கொடுக்க முடியல அப்படின்னா கண்டிப்பா அது போர் அடிக்கும் என்னைக்குமே. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வாசிக்கலாம் எபிரேயர் 5:12. எபிரேயர் 5:12. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதாய் இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை அல்ல பாலை உண்ணத்தக்கவர்கள் ஆனீர்கள். இதுதான் வசனம் சொல்லுது. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கு. யாருக்கு? போதிக்கிறவங்களுக்கு. ஏன்? டைமை பார்த்தா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டாரு. ஆனா சபைகள் இன்னும் பாலை எடுத்து கொடுத்துட்டு இருக்கு. பின்னாடி ஃபியூச்சர்ல அவர் 2ஆம் வருகையில வந்து இந்த வாரம் ஸ்டாப் பண்ணிடுவாருன்னு. ஆனா அவர் வந்து ராஜாக்களை வெட்டிட்டு இருக்காரு அப்படிங்கிறது வசனம் எங்க இருக்கு? நமக்கு டைரக்டா கிளியரா சொல்லப்பட்டாச்சு இல்லையா? இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்களே கிறிஸ்தவ மண்டலங்களே என்னங்க பிரேயர்ல வச்சுட்டு இருக்காங்க? 2ஆம் வருகையில கிறிஸ்து வந்துட்டா என்ன பண்ணிடுவாரு? இது எல்லாத்தையும் நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு. அவருடைய வேலை அதுவா? அவருடைய ரோல் என்ன? ரொம்ப அழகா நம்ம பார்க்கிறோம் இல்லையா பாடங்கள்ல. அப்ப கிளியரா புரிஞ்சுக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மேலும் என்ன செய்யணும் இதெல்லாம் பார்க்கும் பொழுது மத்தேயு ரொம்ப அழகா இந்த விஷயங்கள் கவர் பண்றாங்க. மத்தேயு 24:17 வாசிக்கலாம். மத்தேயு 24:17. வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். புரியுதுங்களா வசனம்? யாராவது உங்களை கூப்பிட்டு ஏதோ ஒரு பைபிள்ல வசனம் எடுத்து அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு நீங்க பைபிள் திறக்கும் போது டக்குன்னு இந்த வசனம் வந்துருச்சு அப்படின்னா என்ன விளக்கங்கள் நம்ம சொல்லுவோம்? வீட்டின் மேல் இருக்கிறவன் தன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். அப்படியே அவங்க என்ன பண்ணணும்? அந்த பைபிளை கொடுத்துட்டு எனக்கு தெரியல நான் என்ன பண்றேன் கிளம்புறேன் அப்படின்னு வந்துடலாமா? யோசிச்சு பாருங்க. இந்த காரியங்களுக்கெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தங்கள் இருக்கு. அதை நாம கிளியரா புரிஞ்சுக்கணும். நாம இன்னும் பாலாகாரம் உண்ணக்கூடியவர்களாவே இருக்க வேண்டாம். அப்ப வீட்டின் மேல் இருக்கிறவங்க அப்படின்னா எந்த வீட்டுக்குள்ள போயிட்டு எதை எடுக்கக்கூடாது அப்படிங்கறத நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கிளியரா தெரிஞ்சுக்கணும். பழைய ஏற்பாட்டுல ஒருத்தர் இருந்தாரு, அவர் அந்த வீட்டுக்கு ஊழியக்காரனா இருந்தாரு அப்படின்னு வசனம் இருக்கு. எபிரேயர் 3:5 வாசிக்கலாம். எபிரேயர் 3:5. சொல்லப்பட போகிற காரியங்களுக்கு சாட்சியாக மோசே பணிவிடைக்காரனாய் அவருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். மோசஸ் பழைய ஏற்பாட்டு கால பகுதியில பைபிள்ல சொல்லப்பட்ட விஷயம். அவர் ஒரு வீட்டுக்கு எப்படி இருந்திருக்காராம்? பணிவிடைக்காரனாக இருந்திருக்காராம். எந்த வீடு இவர் சொல்லக்கூடிய வீடு அப்படின்னா இஸ்ரேல் ஜனம் அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய வீட்டுக்கு மோசே எப்படி இருந்திருக்காரு? பணிவிடைக்காரனா இருந்திருக்காரு, அவங்களை வழி நடத்திருக்காரு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்ப இந்த இஸ்ரேல் அப்படிங்கிற வீட்டுக்கு மோசஸ் பணிவிடைக்காரனா இருந்திருக்காரு அப்படிங்கிறது உண்மைனா நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதற்கு மேற்பட்டவரா இருந்திருக்காரு அப்படின்னு வசனம் சொல்லுது அப்படிங்கறத நம்ம பின்னாடி வாசிக்கலாம். அப்ப இந்த வீடு என்பது எதை குறிக்குது அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அதான் நம்ம மோசஸ் வந்து அதற்கு ஊழியக்காரனா இருந்தார் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். ஆனா எபிரேயர் 3:6 ரொம்ப கிளியரா சொல்லுது, வாசிக்கலாம். 6. கிறிஸ்துவோ அவருடைய வீட்டிற்கு மேற்பட்டவரான குமாரனாக உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நம்பிக்கையினாலே உண்டாகும் தைரியத்தையும் மேன்மை பாராட்டலையும் முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் நாமே அவருடைய வீடாய் இருப்போம். நாம வீட்டுக்கு உள்ள போறவங்களா இருக்க கூடாது, வீட்டுக்கு மேற்பட்டவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது வசனம் ரொம்ப கிளியரா சொல்லுது. ஆண்டவர் எப்படி இருந்தாராம்? வீட்டுக்கு மேற்பட்டவரா இருந்தாரு அப்படின்னு. அப்ப நாம யார் கூட இருக்கணும்? நம்முடைய ஆண்டவராகிய கிறிஸ்து போல வீட்டுக்கு உட்பட்டவர்களா இருக்க கூடாது, அந்த வீட்டுக்கு மேற்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அப்ப கிறிஸ்து சொன்ன இந்த வசனங்களை கேட்டுட்டு நாம எப்படிப்பட்டவர்களா வாழணும் அப்படின்னா வீட்டிற்கு மேற்பட்டவர்களாக வாழணும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். பிரதர் இன்னுமே எங்களுக்கு கிளியரா புரியல பிரதர். வீட்டுக்கு மேற்பட்டவர்களா இருக்கணுங்கிறீங்க,
ஆனா இந்த வீடு மோசஸுடைய வசனத்துல சொல்லும் பொழுது இது இஸ்ரேல் ஜனங்களை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரேல் ஜனம் அப்படிங்கிற அந்த ஒரு ஜனத்துக்குள்ளர நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்தது இல்லையா? அது இன்னைக்கு இன்னமும் கிறிஸ்தவ மண்டலங்கள்ல நடந்துட்டு இருக்கு. அதற்கு நாம உட்படாமல் கிறிஸ்து எப்படி அந்த வீட்டுக்கு மேற்பட்டவரா இருந்தாரோ அது போல நாமளும் அந்த வீட்டுக்கு மேற்பட்டவரா இருக்கணும். அப்படின்னா அன்னைக்கு இஸ்ரேல் ஜனத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருந்ததோ இன்னைக்கு அது கிறிஸ்தவ மண்டலத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. அது என்னங்க நம்ம பார்க்கும்பொழுது, நாம இன்னைக்கு பார்த்த விக்கிரக ஆராதனை, சுயநலமான விஷயங்கள், களியாட்டுகள், உலக பெருமைகள், பொருளாசை, முறுமுறுத்தல், உலக கவலை, முரட்டாட்டம், இதெல்லாமே அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்ற அந்த ஒரு ஜனத்துக்குள்ளாக என்ன இருந்தது? இந்த எல்லா குணலட்சணமும் அவங்களுக்கு இருந்தது. இந்த குணலட்சணம் வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு இருந்தது அப்படின்னா இன்னைக்கும் கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா இந்த குணலட்சணங்கள் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா? தான் போகக்கூடிய சபை எந்த அளவுக்கு மேலான சபைகளை அப்படின்னு வெளியில சொல்லிக்கிறதுக்கு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பெருமை. அதை நம்ம பார்த்தோம் இல்லையா? எவ்வளவு பெரிய சர்ச் தெரியுமா பிரதர் எங்க சர்ச்சு? அதுல 5000 பேர் வருவாங்க ஒரு சர்வீஸ்க்கு அப்படின்வாங்க. வரட்டுமே, அதுல என்ன பெருமை இருக்கு? ஆனா விக்கிரகாராதனை அங்க இருக்கா அப்படின்னா அது பாழாக்கு மறுவிருப்பு தான். அது 10,000 பேர் வந்தாலும் சரி, அதுக்கு நம்ம உட்பட்டவர்களா இருக்கக்கூடாது. அன்னைக்கு எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு மேற்பட்டவரா இருந்தாரோ அது போல நாமளும் அந்த வீட்டுக்கு மேற்பட்டவர்களா தான் இருக்கணும். முரட்டாட்டம் கூடாது. கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரா இஸ்ரேல் ஜனங்களை? ஆனா அவங்க என்ன சொன்னாங்க? நாங்க எகிப்திலேயே நல்லா இருந்திருப்போமே, இப்படி வனாந்திர பிரயாணத்துல நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோமே அப்படிங்கும் பொழுது முரட்டாட்டம் பண்றாங்க. தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுறதுக்கு ரெடியா இல்ல. தேவன் அழகா ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தாரு. நீங்க யாரும் என்ன பண்ண மாட்டீங்க? கானானுக்குள்ளேயே பிரவேசிக்கவே மாட்டீங்க இல்லையா? செத்து போவீங்கன்னா செத்து போயிட்டாங்க இல்லையா? யாருதான் போனா? அவங்களுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததி போறாங்க, ஜெனரேஷன் உள்ள போறாங்க. அப்ப முரட்டாட்டம் பண்ணக்கூடிய ஒரு பிள்ளைகளா நாம இருக்கோம் அப்படின்னா நமக்கும் இதுதான் கதி. அப்ப கிளியரா நம்ம புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்மளையும் கூப்பிட்டு இந்த ஜிஜி பார்ட்டி ஹால்ல நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து உட்கார வச்சு பரம கானானுக்கு போறதுக்கு எப்படி ஒரு வழி, என்ன ஒரு ரூட்டு அப்படிங்கறத தேவன் நமக்கு இன்னைக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. அப்படின்னா நாம இன்னைக்கு டிசைட் பண்ணலாம், நாம வீட்டுக்கு உள்ள போறோமா இல்ல வீட்டுக்கு மேற்பட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணிட்டு அப்படி ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ போறோமா அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே நேரத்துல இந்த பாழாக்கும் மறுவறுப்பு இருக்கு இல்லையா? இந்த விக்கிரக ஆராதனை, தனி மனித வழிபாடு சபைகள்ல இதெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதை எவ்வளவு அழகா பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் நடந்த விஷயங்களுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு பைபிள்ல. வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். மனுஷகுமாரனுடைய நாட்கள்னா 1874 என்ன பண்ணிட்டாரு மனுஷகுமாரன்? ஆக்சுவலி வந்துட்டாரு. நோவாவின் நாட்களில் நடந்தது போல எப்பவும் நடக்குமா? மனுஷகுமாரின் நாட்களிலும் நடக்கும். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கணும்? நோவாவின் நாட்களில் என்ன நடந்தது அப்படின்னா, நோவா பேழையை கட்டினாரு. பேழையை மட்டும் கட்டல, அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தைகளை என்ன பண்ணிட்டு இருந்தாரு? ஜனங்களுக்கு சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொல்லிட்டு இருந்தாருங்க நோவா பேழை கட்டும் போது? கொஞ்ச நாள்ல நீங்க எல்லாம் என்ன ஆக போறீங்க? அழிய போறீங்க அப்படிங்கிறத சொன்னாரு. இதே மாதிரி மனுஷகுமாரனுடைய நாளிலும் நடக்கும். அப்படின்னா இதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய 2ஆம் வருகை என்ன நடக்கும் அப்படின்னா, நோவா மாதிரி அன்னைக்கு நோவா சொன்னார்ல அந்த மாதிரி இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு உட்கார வச்சு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லிட்டு இருக்காரு. மகா பாபிலோன் விழுந்தது, அது அழிய போகுது அப்படிங்கிற ஒரு வார்னிங்க சொல்லிட்டு இருக்காரு. அன்னைக்கு மக்கள் விசுவாசிச்சாங்களா? மழைன்னு ஒண்ணு வரப்போகுது, எல்லாரும் ஜாவ போறோம் அப்படிங்கும் போது அந்த ஜனங்களுடைய ஃபெய்த் என்னவா இருந்தது? ஒரு வார்னிங் நோவா சொல்லும் போது அதை கீழ்ப்படிஞ்சாங்களான்னா இல்ல. அப்ப வெளியில பேழைக்கு வெளியில இருந்தவங்க எல்லாருமே யாராவது ஒருத்தராவது உயிர் பழிச்சாங்களா? இல்ல. ஜலப்பிரளயம்ல எல்லாரும் என்ன ஆயாச்சு? காலி இல்லையா? பேழை உள்ள போனா மட்டும்தான் தப்பிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நோவா நாட்கள் எப்படி நடந்ததோ மனுஷகுமார நாட்களையும் நடக்கும். அப்படின்னா இந்த பெரம்பூர்ல தண்ணி வரும் அப்படின்னு சொல்லல, லிட்டரலான பேழையை பத்தி சொல்லல. மகா உபத்திரவத்துல நாம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அடைச்ச பேழையுடைய கதவுலாம் என்ன ஆகாது? தானாலாம் ஓபன் பண்ணி எல்லாம் யாரையும் என்ன பண்ணிட்டு இருக்க மாட்டார். அப்படியே ஒவ்வொருத்தரையா சேர்த்துட்டு போயிட்டு இருக்க மாட்டார்.
வாசிக்கலாம் 27ஆம் வசனம். 27ஆம் வசனம். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஜனங்களுடைய மைண்ட் செட் இதுதான். அவங்க எப்படி சாகிற வரைக்கும் ரியலைஸ் பண்ணலையோ, இன்னைக்கும் கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன பண்றது இல்லை அப்படின்னா இந்த ஒரு விஷயங்களை ரியலைஸ் பண்றதே இல்லை. பைபிள் கிளியரா இருக்கு கையில. கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சும் இன்னைக்கு உலக பிரகாரமான ஜனங்களை போல நாமளும் ஒரு சுகபோக வாழ்க்கையிலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திலையும் நாம சுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு பேழையில இடம் கிடையாது. அழிவு வரப்போகுதா, வரப்போகுதுங்கிறத முன்கூட்டியே சொல்லிட்டாரு. அப்ப அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்னா நாம் என்ன பண்றது இல்ல, வரதில்ல. பாபிலோனுக்கு அழிவு நிச்சயமா வசனத்துல சொன்னா நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். ஆனா அவளை விட்டு வெளியே வா அப்படின்னு சொன்னா மைண்ட் நமக்கு ஒத்துக்கிறது இல்லை, இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, கிறிஸ்து சொன்னா கண்டிப்பா நடக்கும். கோடை காலம் இருக்கும் பொழுதே என்ன பண்ணணும் நாம அப்படின்னா மலைகளுக்கு ஓடி போகணும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். விருப்பம் உள்ளவர்கள் என்ன பண்ணலாம், விசுவாசம் என்னும் கப்பல்ல ஏறி உள்ள ஏறி டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கலாம். ஒருவேளை விசுவாசிக்கல அப்படின்னா அன்னைக்கு எப்படி நோவாவின் நாட்கள் எல்லாரும் செத்து மடிஞ்சாங்களோ இன்னைக்கு மற்றவங்களுக்கும் என்னதான் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்னா சபையாகக்கூடிய அந்த ஒரு ஓட்டத்தை முடிச்சுட்டு உலக ஜனங்களா நம்ம மறுக்கணும். அதுல ஏதாவது பெருமை இருக்கா? அப்படி இவ்வளோ ட்ரூத்தையும் கேட்டுட்டு சபையா போகாம ஒரு அற்பமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா அதுல ஏதாவது நமக்கு ஒரு கிரீடம் இருக்கா, பெருமை இருக்கானா? ஒண்ணுமே கிடையாது. நாமளும் 10ல் 11 நாளைக்கு என்ன ஆகணும்? ஆக்சுவலி அந்த ஒரு ஓட்டத்துல ஓடணும். ஒரு மேலான ஒரு ஓட்டம், ஒரு பரிசு நமக்கு என்ன கிடையாது, நிச்சயமாக கிடையாது. மேலும் லூக்கா 18, 28, 30 வாசிக்கலாம். வசனங்கள் 28 முதல் 30 முடிய. லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவும் எவ்வளவு எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. நோவாவின் நாட்களில் நடப்பது போலவும் நடக்கும் அப்படின்னு ஒரு வசனம் பேசுது. அடுத்தது யார் எக்ஸாம்பிள் எடுக்கிறாரு? லோத்தின் நாட்களில் நடந்தது போலவும் என்ன நடக்குமா? நடக்கும். வாசிக்கலாம். ஜனங்கள் புசித்தார்கள், குடித்தார்கள், கொண்டார்கள், விற்றார்கள், நட்டார்கள், கட்டினார்கள். லோத்து சோதோமை விட்டு புறப்பட்ட நாளிலே வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் வருஷித்து எல்லாரையும் அழித்து போட்டது. மனுஷகுமாரன் வெளிப்படும் நாளிலும் அப்படியே நடக்கும். கடைசியா உள்ள இந்த 2 லைன் ரொம்ப முக்கியம், இல்லையா? மனுஷகுமாரன் வந்துட்டாரா? மனுஷகுமாரன் வந்துட்டாரா? எப்போ வந்தாரு? மறக்க கூடாது, பாடத்துக்குள்ள வாங்க. 1874 மனுஷகுமாரன் வந்துட்டாருன்னா லோத்தினுடைய நாட்கள்ல என்ன நடந்ததோ அது போலவே நடக்கும் அப்படிங்கிறாரு. சோதோம் கொமாராவை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு தேவன் என்ன பண்றாரு? தரன்னு லோத்தோட ஃபேமிலியை கூட்டிட்டு வெளியில இழுத்துட்டு வந்தா ஒரு அம்மாக்கு மட்டும் அங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? நம்ம இத்தனை நாள் சுகபோகமா இருந்த இடம் எப்படி இருக்கு, ஒரு டைம் சும்மா பார்ப்போமே அப்படின்னு லைட்டா அந்த அம்மா தலையை திருப்பி பார்த்தது. யோசிச்சு பாருங்க, திருப்பி பார்த்ததுக்கு என்ன பனிஷ்மெண்ட் அப்படின்னா உப்புத்தூண். சோதோம் குமாராவை அழிக்க போறேன் அப்படின்னு சொன்ன பிற்பாடு அதை விட்டு வெளியில வர்றதுக்கு ஒரு பிளானையும் கொடுத்த தேவன் காப்பாற்ற மாட்டாரா? ஆனா விசுவாசம் இல்லை. அதான் பாக்குறோம், நம்பிக்கை அவர் மேல 100% வைக்கணும். சில நேரம் அப்படியே யோசிச்சு விசுவாசிக்க கூடாது. பிதாவாகிய தேவன் கிட்ட நம்ம அந்த ஒரு பிரேயர்ஸ்ல இருக்கும் போதும் அவரோட பிளான்ஸை நம்ம கேட்கும் பொழுதும் 100% விசுவாசிக்கணும். இவர் சொன்னா செய்வாரு, பிதாவாகிய தேவன் சொன்னா கண்டிப்பா செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு வேணும். பிரதர், பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பிரதர். நான் போயிட்டு இருக்க சர்ச்சில் நாங்க ஒரு அசோசியேஷனா ஃபார்ம் பண்ணி நாங்கெல்லாம் ட்ரிப்பு போயிட்டு இருக்கோம் பிரதர். நாங்கெல்லாம் வருஷத்துக்கு 4 ஹோலி லேண்ட் ட்ரிப்பு போவோம் பிரதர். இது எல்லாத்தையும் விட்டு வர முடியுமா அப்படின்னா ஹோலி லேண்ட்லேயே எங்க குண்டு விழுந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? நாம இனிமே என்ன பண்ண வேண்டாம், இந்த மாதிரியான அற்பமான காரியங்கள்லாம் பார்த்துட்டு அந்த கம்ஃபர்டபிலிட்டியை நோக்கிட்டு யோசிச்சுட்டு இன்னமும் அங்கேயே இருக்கேன் பிரதர் அப்படின்னு திரும்பி பார்க்குறோம் அப்படின்னா அந்த அம்மா அங்கே பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு? அடுத்த நிமிஷமே உப்புத்தூண் ஆகிடுச்சு, இல்லையா? என்ன பிரதர் இப்படிலாம் சொல்றீங்க அப்படின்னா நான் சொல்லல, மனுஷகுமாரன் வரும்பொழுது லோத்தினுடைய நாட்களில் நடந்தது போலவே என்ன நடக்குமா? நடக்கும். அப்ப இந்த சோதோம் குமாரா மனுஷகுமாரன் வரும்போது எதுக்கு அடையாளம்? அழகா 2 வார்த்தை இருக்கு பாருங்க, சோதோம் குமாரா, இல்லையா? நாம ரிலேட் பண்றது இல்ல. லூக்கால ரொம்ப கிளியரா சொல்லுது, லோத்தினுடைய நாட்கள் நடந்தது போல
மனுஷகுமாரன் வரும்பொழுதும் நடக்கும் அப்படின்னா 2 பேதுரு 2:6 வாசிக்கலாம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து. பின்னாடி ஜிஜி பார்ட்டி ஹாலில் வந்து யாராவது ஈவினிங் பேசிக் கிளாஸ் கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னா கேட்கக்கூடிய உங்களுக்கும் அந்த பாடத்தை எடுக்கக்கூடிய எனக்கும் ஒரு வார்னிங்கா இருக்கட்டும், ஒரு எக்ஸாம்பிளா இருக்கட்டும்னு முன்னாடியே இந்த சோதம் குமார சம்பவத்தை பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாவும் ஒரு வார்னிங்காவும் தேவன் வச்சுட்டாராமா. அப்ப தேவன் எப்படி அழிச்சாரோ அப்படியே அழிக்க போறாரு அப்படிங்கிறத இங்க அழகா படம் போட்டு நம்ம கிட்ட காட்டுறாரு இல்லையா? அது என்ன சோதம் குமாரா அப்படின்னா ஏசாயா 13:19 வாசிக்கலாம். ஏசாயா 13ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். எனக்கு தெரியும் பிரதர், நீங்க திரும்பியும் வந்து இந்த பாபிலோனோட தான் லிங்க் பண்ணுவீங்க அப்படின்னா நான் பண்ணல, நான் எடிட் பண்ணல. ஏசாயால வசனம் இருக்கு, டைரக்டா நீங்க நோட் பண்ணி படிச்சு பார்க்கலாம். ராஜ்யங்களுக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமான பாபிலோன் ஆனது தேவனால் சோதோம் கொமாராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். அப்ப கிறிஸ்துனுடைய பிரசன்னமாகுதல் 2ஆம் வருகையில அவர் வந்து இன்னைக்கு நமக்கு என்ன சொல்றாருன்னா, பாபிலோன் அமைப்புக்குள்ள நாம இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னா நோவா காலத்துல நடந்த மாதிரியும் நடக்கும், லோத்தினுடைய காலத்துல நடந்த மாதிரியும் நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லல, வசனம் சொல்லுது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்னைக்கு எப்படி இந்த சோதம் குமாரா 2 பட்டணங்கள் அழிஞ்சதோ இன்னைக்கும் என்ன அழிய போகுது அப்படின்னா இந்த கேத்தலிக்ஸ் அமைப்புகளும் இந்த ஒருங்கிணைந்த புராட்டஸ்டன்ட் அமைப்புகளும் நிச்சயமாக இந்த ஒரு அழிவுக்குள்ளாக போக போறாங்க அப்படிங்கிறத கிளியரா புரிஞ்சுக்கணும். ஏன் உள்ள இருக்கிறது, உள்ள நடந்துட்டு இருக்கிறது இன்னைக்கு உண்மையான சத்தியம் கிடையாது. அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் மறுவறுப்பு என்ன பண்ணியாச்சு, உள்ளர ஸ்தாபிக்கப்பட்டாச்சு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப இது மாதிரி அழிய போகுது, வெளியில வான் கையை பிடிச்சிட்டு வந்து நம்மளை கூட்டிட்டு உள்ள வைக்கிறார் அப்படிங்கும் போது லைட்டா திரும்பி பிரதர் 1 வாரம் மட்டும் காலையில ஒரு டைம் மட்டும் போய்க்குவா அப்படின்னு கேட்டா அங்க லோத்தின் மனைவிக்கு என்ன நடந்ததோ நமக்கு இல்ல, நான் சொல்லல, வசனம் என்ன சொல்லுது, மனுஷகுமார நாட்கள்லயும் நடக்கும், நடக்காது, யாருக்கும் எதுவும் ஆகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா வசனம் அப்படி சொல்லல இல்லையா? நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியான விஷயம் தான் வசனம் நமக்கு சொல்லுது. அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது கிளியரா புரிஞ்சுக்கணும். சோதம் குமாரா எதை குறிக்குது? பாபிலோன் அமைப்புகளையும் பாபிலோன் குமாரத்தையும் குறிக்குது. பெயர் கிறிஸ்தவ மண்டலம், பேருக்கு மட்டும் கிறிஸ்தவ மண்டலம் இல்லையா? பேர் கிறிஸ்தவர்கள்னா என்ன, நேம்ஸே கிறிஸ்டியன்ஸா வாழக்கூடியவங்க, உண்மையான ட்ரூத்துக்காக நிற்கக்கூடியவங்க இல்ல இல்லையா? இப்போ இருக்கிற இந்த 2 தான் சோதம் குமாரா மாதிரி. அப்படிங்கும் பொழுது நம்ம கையை பிடிச்சிட்டு நம்மளை கூட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த அடிப்படை பாடங்களை கொடுத்து இந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வாங்கன்னு. 2வது பாபிலோன் அமைப்புகளுக்கு வரக்கூடிய அழிவை பத்தி பேசும் பொழுது இங்க உட்கார்ந்துருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஒரு விஷயம் நோட் பண்ணணும். நீங்க தவறுதலா எடுத்துக்கூடாது. நம்ம இந்த பாபிலோன் அமைப்புகளுக்கு இருக்கக்கூடிய ஜனங்களை தவறா சொல்லல, நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க பாபிலோன்ல இருக்கக்கூடிய ஜனங்களை தவறா சொல்லல, இந்த அமைப்பு இருக்கு தெரியுமா, இந்த அமைப்பை அழிக்கிறார் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஒண்ணுமே தெரியாத இன்னசென்டான ஜனங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கா? நமக்கு தெரியும் இந்த கிளாஸ் வர்றதுனால இதெல்லாம் சத்தியம்னு தெரிஞ்சுக்கிறோம். தெரியாத அவங்களுக்கு தேவன் அவங்களை உயிர் திருப்புவார், கரெக்டா? அவருடைய டிவைன் பிளான்ல. ஆனா யார்கிட்ட கேள்வி கேட்பாரு? இன்னைக்கு அங்க போயிட்டு இருக்க எல்லாருக்கிட்டையுமா, பிரதர் நல்லா இருக்கே பிரதர், நீங்க தான் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டீங்க, இப்ப கிளாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தேவன் எங்க கிட்ட கணக்கு கேட்பாரா அப்படின்னா, நாம இதெல்லாம் தப்புன்னு தெரியாத வரைக்கும் போயிட்டு இருந்ததுனால தேவன் நம்ம கிட்ட என்ன பண்ண போறது இல்லை, அதெல்லாம் கவுண்ட் பண்ண போறது இல்லை. ஆனா தப்புன்னு தெரிஞ்ச பிற்பாடு போறோம் அப்படின்னா ஒன்னொன்னுத்துக்கும் தேவன் கிட்ட கணக்கு கொடுக்கணும், நம்ம செய்யக்கூடிய செய்கைகள்ல காரியங்கள்ல. அதே நேரத்துல இந்த ஆர்கனைசேஷன் செட்டப்பை தான் உடைக்கிறாருன்னு சொல்றோம். ஏன்னா அப்பான்னு கூப்பிடாதன்னு இருக்கு, ஆனா ஃபாதர்னு கூப்பிடணும்னு விருப்பப்படுறாங்க இல்லையா? நீ யாரையும் ரபின்னு அழைக்காதன்னு வசனம் டைரக்டா இருக்கு, ஆனா பாஸ்டர்னு கூப்பிட்டாதான் உங்களுக்கு எப்படி இருக்கு, கேட்க இனிமையா இருக்கு. அப்படின்னா சொரூப வழிபாடு தவறு அப்படின்னு தெரியுதுன்னா அதை தான் நடுவுல வச்சு அதுக்கு தேங்காய் உடைக்கிறாங்க. அப்படின்னா இந்த அமைப்பு இருக்குல்ல, இந்த கட்டமைப்பு, இப்படி ஒரு சிஸ்டம் இருக்கு தெரியுமா, இந்த பாபிலோன் சிஸ்டம் என்ன பண்றாரு அப்படின்னா உடைக்கிறார். நாம என்னைக்குமே பாபிலோனுக்கு அழிவு வரப்போகுது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கக்கூடிய ஜனங்களை காயப்படுத்துறது கிடையாது. ஆனா அதுக்குள்ள நாம இருக்கோம் அப்படின்னா அது அழியும் போது அந்த அழிவுல நம்மளும் என்ன பண்ண வேண்டாம்னா அவருடைய பாவங்களுக்கு உட்பட வேணாம், அதனால அவளை விட்டு வெளியே வா அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்ட கூட என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒவ்வொரு வாரமும் பாடம் எடுக்கும் போது வச்சுட்டு இருக்கோம்.
இல்லையா? அதே நேரத்தில் யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் எத்தனை நாள் டைம் எடுக்க போகிறோம்? 2ஆம் வருகையில் வந்துட்டார் இல்லையா? இல்லை பிரதர் நான் அங்கே தான் போவேன் பிரதர் அப்படின்னா போய்க்கலாம். யாராவது கையை பிடிச்சி இழுக்க போகிறாங்களா? வீட்டிலேருந்து பைக் ஸ்டார்ட் பண்ணும்போது சாவி எடுத்து வச்சுக்க போகிறாங்களா அங்கே போகாதீங்க அப்படின்னு? தேவன்ட்ட நாம கணக்கு கொடுக்கணும். மனுஷங்களை பிரியப்படுத்துறதுக்காக என்னைக்குமே நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா ஒரு ஓட்டத்தை ஓட வேண்டாம் இல்லையா? காலையில் இங்கே வந்துடுறேங்க, காலையில் அங்கே போயிடுறேங்க பிரதர், ஈவினிங் ஆனால் கரெக்டாக டைமுக்கு நான் இங்கே வந்துடுறேங்க பிரதர் அப்படின்னா ஒரே நேரத்தில் 2 எஜமானுக்கு என்ன பண்ண முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. சரினா சரி, தப்புனா தப்பு. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ரெண்டையும் லிங்க் பண்ணிட்டு அப்படி அங்கேயும் கொஞ்சம் சிரிச்சுக்கிறேன் நல்ல பேர் வாங்கிக்கிறேன், இங்கேயும் வந்துக்கிறேன் கொஞ்சம் சிரிச்சுக்கிறேன் நல்ல பேர் வாங்கிக்கிறேன்னா இங்க நம்ம மனுஷங்கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்குலாம் என்ன பண்ண வேண்டாம்? நாம ஒரு ஓட்டத்தை ஓட வேணாம். தேவன் சர்டிபிகேட் கொடுப்பாரு நமக்கு, நம்ம நல்லவங்கன்னு கொடுப்பாரு அப்படின்னா அப்படி சர்டிபிகேட் வாங்குற மாதிரியான ஒரு ஓட்டத்தை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாங்கணும். கையை பிடிச்சி இழுத்துட்டு வராரு, சோதம் குமார வழிக்க போறேன் உள்ள போகாத அப்படின்னு. திரும்பி பார்க்கறதும் பார்க்காததும் நம்முடைய இஷ்டம் இல்லையா? அப்படி திரும்பி பார்க்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதுன்னா அப்படி தோணும் பொழுது இந்த வசனத்தை என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம படிச்சுக்கலாம். லூக்கா 17, 32, 33. லூக்கா 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 மற்றும் 33. லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க வகை தேடுகிறவன் அதை இழந்து போவான், இழந்து போகிறவன் அதை உயிர்ப்பித்துக் கொள்ளுவான். உள்ளேயே இருந்து எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சனா காலிங்கிறாரு வசனம், அதுதான் சொல்லுது. லோத்தின் மனைவி என்ன பண்ணுங்க? நினைத்துக் கொள்ளுங்கள். யாராவது காலையில பிரதர் இப்படிப்பட்ட இடம்னு தெரிஞ்சு நாங்க போயிட்டு வந்திருக்கேன் பிரதர் அப்படின்னா ஸ்தோத்திரம் சொல்லிட்டு அவங்க கிட்ட என்ன சொல்லுங்க? லூக்கா 17, 32, 33 என்ன சொல்லணும்? லோத்தின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுங்க? ஒரு கிரீட்டிங்கா சொல்லுங்க. ஏன்னா இது ஒரு வார்னிங். 2ஆம் வருகையில வந்த பிற்பாடு கிறிஸ்து நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வார்னிங் இல்லையா? வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 4 வசனங்கள். வெளிப்படுத்தல் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1, 2 மற்றும் 4. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரம் உடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிற்று. பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். அந்த கிறிஸ்துல ரொம்ப கிளியரா பார்த்திருக்கோம்ல. அவளுக்கு ஏற்படும் வாதைகளை தெரிஞ்சுட்டு நீங்க என்ன பண்ணாதீங்கன்னா அதுல அகப்படாம இருங்க, அவளை விட்டு வெளியே வா அப்படிங்கிற விஷயம் நம்ம பார்க்கிறோம். மேலும் லூக்கால இன்னொரு வசனம் கூட சொல்லப்பட்டிருக்கு. லூக்கா 17, 31. லூக்கா 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அந்த நாளிலே வீட்டின் மேல் இருப்பவன் வீட்டில் உள்ள தன் பண்டங்களை எடுத்துக்கொண்டு போக இறங்காமல் இருக்க கடவன். அப்படியே வயலில் இருக்கிறவன் பின்னிட்டு திரும்பாமலும் இருக்க கடவன். இந்த வசனம் எதை குறிக்குது அப்படின்னா, எந்த வயலை பத்தி இங்க பேசிட்டு இருக்காரு அப்படின்னா, ஆண்டவர் 4 இடங்களை பத்தி பேசியிருப்பார் இல்லையா? வழி அருகே விதைக்கப்பட்ட விஷயங்கள், கற்பாறை, மேலும் முள்ளுள்ள ஒரு இடம், மேலும் ஒரு நல்ல நிலத்தை குறித்து என்ன பண்ணிருப்பாரு? நிறைய இடங்கள்ல பேசியிருப்பாரு. வயல்ல இருந்தோம் அப்படின்னா திரும்பி பார்க்காத அப்படிங்கிறத சொல்லிட்டார் இல்லையா? 8:15 அதான் சொல்லுது. நல்ல நிலத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா பின்னிட்டு என்ன பண்ணக்கூடாது? திரும்பி பார்க்க கூடாது. அப்படின்னா உலக கவலை, இந்த ஐஸ்வர்யத்தின் மயக்கம், இதெல்லாத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ண வேண்டாம்? இந்த சத்தியத்துல ஓடும் பொழுது மாட்டிக்க வேணாம். அதே நேரத்துல நாம கேட்கக்கூடிய பாடங்களுக்கு என்னைக்கு கீழ்ப்படுகிறோமோ அன்னைக்கு மட்டும் தான் நமக்கு பிளெஸிங்கா இருக்கும். இந்த பாடத்தை இப்ப கிளாஸ் வந்து கேட்டுட்டு போறோம் தெரியுமா? கேட்டுட்டு இதை நம்ம ஒருவேளை ஃபாலோ பண்ணலன்னா அதுல நமக்கு என்ன பயன் இருக்கு? அதுல நமக்கு எப்படி பிளெஸிங் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதே மாதிரி இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்கார். ஆசீர்வாதம் வேணுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து எத்தனை பேருக்கு வேணும்? கையே வரமாட்டேங்குது. நான் என்ன தப்பா கேட்டேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்து ஆசீர்வாதம் வேணுமான்னு கேட்டேன். ஓகே, அப்ப யாரு கொடுப்பாரு இந்த ஆசீர்வாதத்தை? வசனங்களுக்கு யார் கீழ்ப்படுகிறாங்களோ அவங்களுக்கு தானே கொடுப்பாரு. ஒருவேளை இன்னைக்கு எடுத்த பாடங்கள்ல சொல்லப்பட்ட வசனங்களை ஒருவேளை நாம கேட்கல, கீழ்ப்படியல அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக கிடைக்காது. ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்கறதுக்கு இந்த இடம் கிடையாது. சத்தியத்தை உள்ளதை உள்ளபடி சொல்றதுக்கு தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடங்கள்ல கிளாஸஸே எடுத்துட்டு இருக்கோம்.
யாரையும் ஃபேக்கா சந்தோஷப்படுத்துறதுல என்ன இல்லை, நம்முடைய ஒரு நோக்கம் இல்லை. மேலும் லூக்கா 17:34 சொல்லுது பாருங்க. இதுக்கெல்லாம் விளக்கங்கள் இன்னைக்கு தப்பு தப்பா கொடுத்துட்டு இருக்காங்க இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலங்கள்ல. வாசிக்கலாம். லூக்கா 17:34. அந்த ராத்திரியிலே ஒரே படுக்கையில் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். 2 பேர் இருக்காங்களாம். 2 பேர்ல ஒருத்தர் என்ன ஆயிடுறாராம்? எடுத்துக்கொள்ளப்படுறாரா, ஏற்றுக்கொள்ளப்படுறாரா? டேக் ஆஃப் இல்ல, கிளியரா புரிஞ்சுக்கணும். எடுத்துக்கொள்ளப்படுற விஷயம் இல்லையா? எடுத்துக்கொள்ளப்படுறதா? நான் மாத்தி மாத்தி கேட்பேன், நீங்க என்ன பண்ணணும்? கரெக்டா சொல்லணும். ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விஷயம். அப்ப எடுத்துக்கொள்ளப்படுற விஷயம் கிடையாது. அப்போ 2 பேர் இருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் எடுத்துக்கப்படுறாங்களா, ஒருத்தங்க கைவிடப்படுறாங்களாம். அப்படின்னா 2 பேரும் தூங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு தான் என்ன பண்ணுவாங்க? நிச்சயமா பெட்டுக்கு வரணும் இல்லையா? ஒரு இளைப்பாறுதலை குறிக்குது. நம்ம ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், ஒரு இளைப்பாறுதலுக்குள்ள போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாரா இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? படுக்கைக்கு வருவாங்க இல்லையா? அப்போ பெட்டை பத்தி இங்க பேசல, லிட்டரலான ஒரு பெட்டு கட்டில் காட்டை பத்தி இங்க பேசல. இளைப்பாறுதலுக்குள்ள ஒரு 2 குரூப் போறாங்களாம். அதுல ஒரு குரூப் அக்செப்ட் ஆயிடுதான், ஒரு குரூப் ரிஜெக்ட் ஆயிடுதான் இந்த இடத்துல இல்லையா? அது என்ன அப்படின்னா, வாசிக்கலாம். எபிரேயர் 4:1. எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்குத்தத்தம் நமக்கு உண்டாயிருக்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் பின்வாங்கி போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவோம். பெட்ல இருந்த 2 பேரு வாக்குத்தத்தத்தை விசுவாசிச்சு அந்த இளைப்பாறுதலுக்குள்ள என்ன பண்றாங்களாம்? போறாங்களாம். ஒருத்தருக்கு அந்த விசுவாசமும் இல்லை, அந்த வைராக்கியமும் இல்லை. அப்படிங்கும் போது ஒருத்தர் ஏற்றுக்கொள்ளப்படுறாரு, இன்னொருத்தர் என்ன பண்ணப்படலை, ஏற்றுக்கொள்ளப்படலை. அப்படின்னா நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிராமிஸ் கொடுத்திருக்காரு. அதை நம்பி விசுவாசிச்சு லைஃபை நாம எப்போ அர்ப்பணிக்கிறோமோ அப்ப கிறிஸ்துவனுடைய தேவனுடைய இளைப்பாறுதலை நம்ம என்ன பண்ணலாம்? பிரவேசிக்கலாம். ஒருவேளை வாக்கு தத்தம் அடையாம நாம அதை பின்வாங்கி போறவர்களா ஒரு ஓட்டத்தை ஓடுறோம் அப்படின்னா, கொடுத்த பிராமிஸை நாம நம்பல அப்படின்னா, நாம எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோம். எடுத்துக்கொள்ளப்பட மாட்டோமா, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோமா? ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டோம் இல்லையா? லிட்டரல் டேக் ஆஃப் பத்தி பேசல, அக்செப்டன்ஸா ரிஜெக்டன்ஸா அப்படிங்கறத பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்மள இன்னைக்கு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணிக்கணும், தேவன் அக்செப்ட் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் அவர் கொடுக்கக்கூடிய சத்திய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியணும், அவருடைய வாக்கு தத்தங்களுக்கு மேல முழுவதுமாக ஒரு விசுவாசம் வைக்கணும். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அவரோட கூட மரித்தால் அவரோட கூட ஆளுகையும் செய்யணும் இல்லையா? அவரோட கூட மறிச்சாதான் அவருடைய ஆளுகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இல்லைன்னா நாம ரிஜெக்டட் அப்படிங்கிறத பாக்குறோம். எபிரேயர் 4:2 வாசிக்கலாம். 2. ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. பிரயோஜனமே படாது. கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்டாருன்னு யாரோ சொல்றாங்க அப்படின்னு கேட்டுட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன், யூஸே இல்லை. கேள்வி இருந்தா கேட்டு அதை சால்வ் பண்ணி கிளியர் பண்ணிக்கணும் மைண்ட்ல இருக்க டவுட்டை. ஏன்னா அதிக நிச்சயமான வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனங்கள் அவர்களுக்கு என்ன ஆகலையா? பிரயோஜனமே ஆகல. தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது கேட்டு கீழ்ப்படிஞ்சு ஃபெய்த் வைக்கணும். அவர் நம்மளை ரட்சிப்பார்னா ரட்சிப்பாரு, அவளை விட்டு வெளியே வா பாத்துக்கிறேன்னா கண்டிப்பா பாத்துப்பாரு. அந்த ட்ரஸ்ட் இருக்கணும் நமக்கு. இல்ல அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய வசனங்கள் நமக்கு எப்படி இருக்காது? ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கும். அததான் வசனம் 4:3 சொல்லுது. ஃபெய்த்ல இருந்தா கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கீழ்ப்படிஞ்சா இளைப்பாறுதல் இல்லையா? விசுவாசித்தவர்களாகிய நாமும் அந்த இளைப்பாறுதல் என்ன பண்றோம்? பிரவேசிக்கிறோம். இப்ப நமக்கு மிகப்பெரிய டெஸ்ட் கொடுக்கிறார் இந்த ஜிஜி பார்ட்டி ஹால்ல. இந்த ஈவினிங் கிளாஸ் கேட்டதுக்கு அப்புறமா சொன்ன காரியங்களுக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லையான்னு இதை யார் பார்த்துட்டு இருப்பா? இந்த காலிங் ஆக்டிவிட்டி பண்ற சிஸ்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்களா? டீ கொடுக்குற பிரதர்ஸ் பார்த்துட்டு இருப்பாங்களா? பாடம் எடுக்கிற பிரதர்ஸா? யார் உற்று நோக்கிட்டு இருப்பானா, ட்ரூத்தை ரிவீல் பண்ண பிற்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் பிதாவாகிய தேவனும் நம்மளை எதிர்நோக்கி பார்த்துட்டு இருப்பாங்க. கேட்ட சத்தியத்துக்கு இந்த பிள்ளைகள் எல்லாம் கீழ்ப்படுகிறாங்களா, அதுக்கு செவி சாய்க்கிறாங்களா அப்படின்னு. ஆனா ஒன்னே ஒரு விஷயம், யாரும் இங்க நம்மளை ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். இதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா ஒரு விஷயம் மட்டும் நமக்கு ஷுவரா தெரியும், நமக்கு உண்மையான ஆசீர்வாதங்கிறது என்னைக்குமே என்ன ஆக போறது இல்லை, கிடைக்க போறது இல்லை. ஏன்னா இப்பேற்பட்ட சத்தியத்துல கிடைக்காத ஆசீர்வாதம் நீங்க போய் எந்த பெயர் சபைகளை உட்கார்ந்தாலும் கேட்டாலும் ஒரு மன திருப்திங்கிறது நமக்கு என்னைக்குமே என்ன ஆகாது அப்படின்னா கம்ப்ளீட்டா வராது. அதான் வசனம் 4:14 சொல்லுது, இனியும் என்ன இருக்கக்கூடாது, குழந்தை மாதிரி இருக்கக்கூடாது. பாஸ்டர் சொல்ற கட்டுக்கதைகளையும் ஸ்டோரிஸையும் கேட்டுட்டு
இந்த காமெடிஸை கேட்டுட்டு இன்னமும் நம்ம அதுக்கு செவி சாய்ச்சிட்டு அதையே பார்த்துட்டு கேட்டுட்டு அங்கேயே போயிட்டு இருக்கோம் அப்படின்னா பாலாகாரம் சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு தான் அர்த்தம் இல்லையா? கேட்ட சத்தியத்துக்காக ஸ்ட்ராங்கான முடிவுகள் எடுக்கணும். சத்தியம் எங்க இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ அந்த இடத்த விட்டு விலகிறதுக்கு நம்முடைய கால்கள் எப்போதும் விரைந்து ஓடணும் அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அதே ஒருத்தர் கேட்டாரு, பிரதர் இப்படியெல்லாம் உண்மையான ட்ரூத்துக்காக நாங்கள் காலையில போற இடத்தெல்லாம் விட்டுட்டு வந்தா எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டார். என்ன கிடைக்கும்? வீடு, காரு, பைக்கு, மெம்பர்ஷிப் கார்டு, அது மாதிரி எதாவது கிடைக்குமா? உண்மையான ட்ரூத் கிடைக்கும், ரெவலேஷன் ஸ்டடி கிடைக்கும். வருஷம் ஃபுல்லா கண்டினியூஸ் ஸ்டடி பண்ணலாம் வெளிப்படுத்தல் விஷயத்துல என்ன இருக்குன்னு. ஆசரிப்பு கூடாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத 2 வருஷம் ஸ்டடி பண்ணலாம். தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்ன சொல்லுதுங்கிறத கம்ப்ளீட்டா ஸ்டடி பண்ணலாம். இதெல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் விட்டுட்டு வந்தா தேவனுக்காக சில சாக்ரிஃபைசஸ் பண்றோம் அப்படின்னா தகட்ட நமக்கு கிடைச்சிட்டே இருக்கிற மாதிரியான அருமையான சத்தியங்கள் நமக்கு இருக்கு. படிக்க ஒரு லைஃப் போதாது. ஆக்சுவலி அவ்வளோ விஷயங்கள் இருக்கு, ஆழமான சத்தியங்கள் இருக்கு. உண்மையான ட்ரூத்தை தியானிக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா முன்னெடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்படி ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நாம கிளியரா புரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டம் இனிமே எதை நோக்கி இருக்கு, எங்க போக போறோம் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணிக்கலாம். இது கூட சொல்லுவாங்க, திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவளோ கைவிடப்படுவாள் அப்படின்னு. நிறைய வசனங்களுக்கு விளக்கங்கள் தெரியாது இன்னைக்கு பெயர் கிறிஸ்தவ மண்டல இருக்கக்கூடிய பாஸ்டர்களுக்கு இல்லையா? திரிகை திரிக்கிற ஸ்திரீனா என்ன திரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, கயிறு திரிக்கிறத பத்தி இங்க பேசல. ஆங்கிலத்துல கிரைண்டிங் அப்படின்னு இருக்கும், அரைக்கக்கூடிய விஷயம் இல்லையா? 2 சிஸ்டர்ஸ் வந்து ஃபுட் ப்ரிப்பேர் பண்றாங்க அப்படின்னா எந்த ஃபுட்டு சாப்பிட்றவங்கள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணுவார் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற சத்தியத்தை யாரு மென்னு அசை போட்டு அதை சாப்பிட்றாங்களோ கிரைண்ட் பண்றாங்களோ அவங்கள அக்செப்ட் பண்ணுவாங்க. 2 திரிகையை திரிக்கிற ஸ்திரீகள்ல ஒருத்தவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாராம், ஒருத்தவங்களை ரிஜெக்ட் பண்ணிடுறாராம். ஒருவேளை தேவன் கொடுக்காத ஃபுட்டை ஒருவேளை நம்ம அசை போட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு பரலோக வாய்ப்புல ஒரு இடம் கிடையாது அப்படிங்கறத இந்த மாதிரியான பேரபிள்ஸ் இருக்கு இல்லையா? அப்ப 2ஆம் வருகையில கிறிஸ்து வந்துட்டு நல்ல ஸ்ட்ராங்கா ஸ்டஃப்டான ஃபுட்டை என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு இல்லையா? சரியா சாப்பிட்டு அந்த ஃபுட்டை கரெக்டா நம்ம உட்கொண்டு கேரக்டர் காட்டினா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணிப்பார். இல்லைன்னா ஃபைனல் விஷயம் எப்படி இருந்தது பாருங்க இல்லையா? அந்த வசனம் கூட ஒருத்தவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஒருத்தவங்க கைவிடப்படுறாங்க அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். ஃபைனலா எப்படி இந்த லூக்கால உள்ள சீரீஸ்ல உள்ள வசனங்களை முடிப்பார் அப்படின்னா லூக்கா 17:37 வாசிக்கலாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக, எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும் என்றார். கன்க்ளூஷன் என்ன சொல்றாராம்? பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும் அப்படின்னு. அப்ப நாமெல்லாம் எதுக்கு ஒப்பிட்டு பேசுறாரு அப்படின்னா கழுகுகளுக்கு ஒப்பிட்டு பேசுறார். பிணம் எங்கேயோ கழுகுகள் அங்கே வந்து கூடும் அப்படின்னு. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. லிட்டரலா என்ன, பிணத்துக்கிட்ட போகிற கழுகுக்கு போய் நம்மள ஒப்பா சொல்லியிருக்காரு அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, தவறா எடுத்துக்கூடாது. யார் கழுகு அப்படின்னா உண்மையான சத்தியத்துக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கழுகுகள் அப்படின்னு சொல்றாரு. ஏன் அப்படின்னா கழுகுகள் எங்க திரும்ப கூட்ட கட்டும், கண் மலையில கட்டும் கழுகுகள் வந்து. அதே நேரத்தில் வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, கழுகுகள் கண் மலையில வீட்டை கட்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் கண்மலையின் மீது நம்முடைய வீட்டை கட்டுறோம் அப்படின்னா நாம எதை உற்று நோக்கிட்டு இருப்போம் அப்படின்னா கழுகு எப்படி ஒரு பிணம் எங்க இருக்குன்னு பார்த்துட்டே இருக்கும். அது மாதிரி கண்மலையில வீடு கட்டின கழுகுகள் போல நம்ம இருக்கணும் அப்படின்னா அதுங்க எப்படி அதோட ஃபுட்டுக்காக காத்துட்டு இருக்குதோ அதே போல நாமளும் அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராங்கான ஃபுட்டுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கணுமா, கழுகுகள் போல காத்துட்டே இருக்கணும் இல்லையா? இந்த வசனங்கள்ல சொல்லக்கூடிய குவாலிட்டிஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கணும் இல்லையா? செம்மையானவைகளை பேசணும், இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்கணும், பரிதானங்களை வாங்கக்கூடாது இல்லையா? இவ்வளோ விஷயங்கள் செஞ்சுட்டு செம்மையான விஷயத்தை ட்ரூத்தை பேசி உலக பிரகாரமான விஷயத்தை வெறுத்துட்டு அதான் தேவனுக்கு, அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றதான் தேவனுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையா இருக்கும். அப்படி ஒரு வேளை இருக்கும் அப்படின்னா அவனுக்கு என்ன கொடுப்பாராம்? வசனம் இங்க சொல்லுது இல்லையா? அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் இல்லையா? அப்பம் உண்மையான சத்தியம், தண்ணி தெளிந்த சத்தியம் அப்படின்னு சொல்லி கூட பார்க்கிறோம். கழுகு மாதிரி நாம இருக்கோம் அப்படின்னா நமக்கு நல்ல அப்பங்கள் கிடைக்கும். சாப்பிட்டா எப்படி இருக்கும்? தேவன் தரக்கூடிய அப்பங்கள் எப்படி இருக்கும்? ரொம்ப டேஸ்டா இருக்கும் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நல்ல கிளியரா புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனை லைஃப்ல வந்தாலும் சோர்ந்தே போகாம
நீங்க என்ன வேணா என்னுடைய ட்ரையல்ஸ் என்னுடைய வாழ்க்கையில நீங்க அனுமதிங்க தேவனே, நான் எவ்வளவு பாசிட்டிவா உங்ககிட்ட திரும்பி நான் ஓடி வரேன் பாருங்க அப்படிங்கிற ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாழணும். இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரதர்ஸுடைய லைஃபும் அப்படி வந்ததுதான். இது தப்புன்னு எங்களுக்கு பாடம் எடுக்கும் பொழுது ரியலைஸ் பண்ணி பாபிலோனை விட்டு வெளியில வந்துட்டோம். இன்னைக்கு தேவன் என்ன குறை வச்சிருக்காரு வாழ்க்கையில் நீங்க யோசிச்சு பாருங்க. ஹாப்பியான வாழ்க்கை, வேலைக்கு போறோம், சத்தியத்தை கிடைக்கிற டைம்ல எடுத்து சொல்றோம், இலவசமாக சொல்றோம், எந்த காணிக்கையும் வாங்காம தேவனுடைய வார்த்தைகளை பின்பற்றக்கூடிய ஒரு முயற்சியில் எல்லாருமே ஈடுபட்டு இருக்கோம். எல்லாருமே பெர்ஃபெக்ஷனிஸ்டா இங்க இருக்கக்கூடிய நாங்க எல்லாருமே பெர்ஃபெக்டா கிரைஸ்டானா கிரைஸ்ட் மாதிரி மாறதுக்கு ஒரு ஓட்டத்தை என்ன பண்ணிட்டு இருக்கோம், முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஃபுட்டு தரது யாரு? நாங்களா? உங்களுக்கு இந்த பிபிடி போட்டு ரெடி பண்றதா நாங்க. இந்த ஃபுட்டு யாரோட ஃபுட்? ஆக்சுவலி நாங்க ஜஸ்ட் கம்யூனிகேட்டர்ஸ் தான் இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் முறைகளை வந்துட்டு நமக்கு அளவில்லாத சத்திய பாடங்களை கொடுத்துட்டு இருக்கார். நாளைக்கு நம்ம எல்லாரையுமே கருவிகளை எடுத்து பயன்படுத்துவார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் கழுகு எங்க இருந்தாலும் எப்பொழுதுமே அவருடைய சாப்பாடு மேல கழுகு ஃபோக்கஸ்டா இருக்கும். நாம ஒருவேளை கழுகு அப்படின்னா இந்த தேவனுடைய வார்த்தைகள் இல்லையா, அதை நோக்கி நம்ம எப்போதுமே உத்து பார்த்துட்டே இருக்கணும் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதே நேரத்தில் பொறுமையா இத்தனை நாள் இந்த கிளாஸ் எல்லாம் கேட்குறீங்க அப்படிங்கிறது கூட தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கும்? ஜிஜி பார்ட்டி ஹாலில் சில கழுகுகள் வந்து ஞாயிற்றுக்கிழமை மாலை தூரம் என்ன பண்ணிட்டு இருக்கு, கூட்டிட்டு தேவனுடைய ஃபுட்டு கிடைக்குமா அப்படிங்கிறது என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கூட பார்க்குறோம். அப்ப பிணம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடு பலியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம், அது மூலமாக நமக்கு கிடைக்கப்பட்ட சத்தியத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. அப்ப பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனை பலியா கொடுத்துட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் பலியா கொடுத்துட்டேன், நீங்க அவருடைய பலியை என்ன பண்ணுங்க, அவருடைய பலியின் புண்ணியங்களை உணர்ந்து உண்மையா ட்ரூத்துக்காக ஓடுங்க அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டா தான் வைக்கிறார். அப்ப என்ன சாப்பிட்றோம்னா ஸ்ட்ரென்த் எது நமக்கு கொடுக்குமோ அந்த ஃபுட்டை சாப்பிடணும் இல்லையா? காலையில நம்ம போற இடம் அந்த மாதிரி ஸ்ட்ரென்த்தான ஃபுட்டை கொடுக்குதாங்கிறத யோசிக்கக்கூடிய கடமை யாருக்கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கு. அதே நேரத்தில் இன்னும் 1 மாசத்துல இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிடும். இந்த பேசிக் நடக்குது இல்லை, இப்போ நம்ம யோசிக்கிறோம்ல, வாட்சை பார்த்துட்டு டைம் ஆகுது, ஐயோ சீக்கிரம் கிளம்பணும், இன்னும் போயிட்டு இருக்கு, பாடம் முடியல அப்படின்னு. இந்த பாடம் தொடர்ந்து இன்னும் நடந்துட்டேலாம் இருக்காது, இன்னும் 1 மாசத்துல கம்ப்ளீட் ஆயிடும். கம்ப்ளீட் ஆன பிற்பாடு நமக்கு தீனி போடக்கூடிய விஷயம் எங்க இருக்குங்கிறத என்ன பண்ணணும், நம்ம யோசிக்கணும். காலம் ஃபுல்லா நடந்துட்டே இருக்குமா ஜிஜி பார்ட்டி ஹால்லே? இல்ல இல்லையா? அப்ப யோசிச்சு பாருங்க, அவர் வந்துட்டாரு, நாம என்ன ரோலை செய்யணும்னு நம்ம கிட்ட சொல்லியிருக்காரோ அந்த ரோலை நம்ம செய்யணும் இல்லையா? அவர் என்ன சொல்லியிருக்காரு? சோதோம் குமாரால மாற்ற மாதிரி என்ன பண்ணிடாதீங்க, மாட்டிடாதீங்க. கொடுக்கக்கூடிய சத்தியங்களை கேட்டு அவளை விட்டு வெளியே வா அப்படிங்கும் பொழுது உண்மையான ட்ரூத் தான். இப்போ நாங்களும் பைபிள் படிச்சிருக்கோம், கிளாஸஸ் கேட்டிருக்கோம், பாடங்கள் படிச்சிருக்கோம். சத்தியம் இதான் தெரிஞ்ச பிற்பாடு நம்ம கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் நம்ம இருக்கக்கூடிய சத்தியம் பதில் சொல்லணும், சமாளிக்க கூடாது. ஆக்சுவலி உண்மையான ட்ரூத் என்ன தெரியுமா? பைபிள்ல நமக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும்ல, நம்ம கேட்கக்கூடிய எல்லா டவுட்ஸுக்கும் வேதாகமத்தில் பதில் இருக்கா இல்லையா? பதில் இருக்கு இல்லையா? அதுக்கெல்லாம் தீனி போடணும் நம்ம கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த பைபிள். அப்படின்னா தேவன்கிட்ட பிளான் இருக்கு, புரிஞ்சுக்கிறதுல நம்ம கிட்ட குறைபாடுகள் இருக்கு. அப்ப எங்க போனா இதுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா போயிட்டே இருக்கணும். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்போ ஷார்ட்டா முடிக்கணும் அப்படின்னா இந்த பாகத்தினுடைய முடிவு பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து செல்லலாம். இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம பாடத்தை நம்ம வைண்ட் அப் பண்ணிடலாம். தானியேல் 12:1-2 என்ன கிளியரா சொல்லுது கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பத்தி அப்படின்னா, மிகாயேல் தூதன் வந்துட்டாரு, அவருடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கறத என்ன பண்ணிட்டோம், நாம பார்த்துட்டோம் அப்படிங்கிறது உண்மை. அப்படின்னா 1874ல கிறிஸ்துவின் ராஜ்யம் வந்துருச்சு அப்படின்னு பார்க்கும்பொழுது இப்ப அடுத்தது அதை தொடங்கி அதோட எண்ணமும் வந்தாகணும். திரும்ப கொடுத்தலின் காலம் வரணும் இல்லையா? கிறிஸ்து வந்துட்டாரு அப்படின்னா ஆப்வியஸா அடுத்து என்ன நடக்கணும்? இழந்ததை திரும்பியும் கொடுக்கக்கூடிய அந்த திரும்ப கொடுத்தலின் காலம் என்ன பண்ணி ஆகணும், நடந்தாகணும் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் இன்னைக்கு உலக ஜனம் கிறிஸ்து 2ஆம் வருகையில வரணும்னு எதிர்நோக்கிட்டு இருக்கு? வந்துட்டா என்னெல்லாம் இழந்துட்டோமோ எல்லாத்தையும் நமக்கு என்ன ஆயிடும், திரும்பி கிடைச்சிரும்ன்ற ஒரு மைண்ட்ல இருக்காங்க இல்லையா? இந்த திரும்ப கொடுத்தலின் காலம் வரணும் அப்படிங்கிறது உண்மைன்னா உலகம் இழந்து போன எல்லாத்தையும் மனுஷனுக்கு திருப்பி கொடுக்கக்கூடிய ஒரு டைம் ரொம்ப தள்ளியெல்லாம் இல்லை, அதை கிளியரா புரிஞ்சுக்கணும். அப்ப திரும்ப கொடுத்தலின் காலம் எப்ப தொடங்குது அப்படின்னா 1874 கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்த பிற்பாடு
திரும்ப கொடுத்தலின் காலம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். ஆனா தானியேல்ட்ட என்ன சொல்றாரு? இதெல்லாம் நம்ம படிச்ச வசனங்கள்னால திரும்பி படிக்கிறது இல்ல. தானியேல்ட்ட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தை என்ன பண்ணு, புதை பொருளாக வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு அப்படின்னா, இரண்டாம் வருகைக்கு பிற்பாடு இந்த உலகம் எப்படி மாறப்போகுது அப்படிங்கிறத தானியேல்ட்ட அழகா சொல்லிட்டு, இதை நீ மறைச்சு வச்சிரு, டைம் வரும் இல்லையா, டைம் வரும்போது ஜனங்க என்ன பண்ணிப்பாங்க, இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்கன்னு. டைம் வந்துருச்சா? எப்போ வந்திருக்கு? கிளியரா புரிஞ்சுக்கணும். 1874க்கு பிற்பாடு தான் உலக வரலாற்றிலேயே உச்சபட்சமான கண்டுபிடிப்புகளும் டெக்னாலஜி உள்ள டெவலப்மெண்ட்ஸும் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இன்னைக்கு வேற லெவல்ல அட்வான்ஸ்டா உலகம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, தானியேலே ப்ராஃபஸி சொல்லிட்டாரு, பின்னாடி நடக்கும். மனுஷன்கிட்ட இன்னைக்கு ஒரு விஷயம் பார்க்கணும்னா நெட்ல பார்த்தாலே எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ட்ரினிட்டிங்கிற வேர்டு பைபிள்ல இருக்கா அப்படின்னு இன்னைக்கு நீங்க சாட் ஜிபிட்ட கேளுங்க, சாரி வசனம் அப்படி ஒரு பேரே பைபிள்ல இல்ல அப்படிங்கறத ட்ரினிட்டி சொல்லுது அப்படின்னா, இன்னைக்கு உட்கார்ந்த இடத்துல இருந்து இந்த ஒட்டுமொத்த பைபிள்ல திருத்தோன்ற வார்த்தை இல்லைங்கிறத நம்மளால இன்னைக்கு போன்ல செக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு என்ன இருக்கு, இந்த ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அப்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம், 1874க்கு பிற்பாடு தான் இந்த டெக்னாலஜி growth அப்படின்னா, நீதியின் சூரியன் 2ஆம் வருகையில வந்து வெளிச்சம் என்ன பண்ணிட்டாரு, கொடுத்துட்டாரு. ஜஸ்ட் சத்தியத்தினால மட்டும் இல்ல, லிட்டரலான வெளிச்சமும் கொடுத்தாரு. இன்னைக்கு உலகத்துல பல்பு கண்டுபிடிச்சது எந்த வருஷம்? 1874 இல்லையா? 1874க்கு பிற்பாடுதான் இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே. இதான் தானியேல்ட்ட சொல்றாரு, அறிவு பெருத்து போற காலம் வரும் பின்னாடி, ஜனங்க இங்கேயும் அங்கேயும் ஓடி என்ன பண்ணுவாங்க, ஆராய்ச்சி பண்ணுவாங்க. தானியேல் உங்களுக்கு இது புரியாது இப்போதைக்கு, இதை நீங்க என்ன பண்ணுங்க, மறைபொருளா வச்சிருங்கன்னு. இன்னைக்கு ரிவீல் ஆகுதா? யோசிச்சிருக்கோமா? 1874க்கு பிற்பாடு இல்லையா? 1876ல அலெக்சாண்டர் கிரஹாம் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த டெலிபோனை வந்து இன்வென்ட் பண்றாரு. அதுக்கப்புறம் 1877 எடிசன் வந்து போனோகிராஃப் வந்து இன்வென்ட் பண்றாரு. இங்க பார்க்கலாம் நம்ம 1884 வந்து மோட்டார் கார் வந்து இன்வென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் 1887ல பாத்தீங்கன்னா செல்லுலாய்டு பிலிம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் கொட்டாக் கேமரா வந்து என்ன ஆகுது அப்படின்னா கண்டுபிடிக்கப்படுது. அதுக்கப்புறம் 1889ல ஃபர்ஸ்ட் ஸ்கை ஸ்கிராப்பர் இன் யுஎஸ்ஏ, யுஎஸ் மாகாணத்தில் நம்ம பல அடுக்கு மாடி குடியிருப்புகள் சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு எஸ்பிஆர் சிட்டிலாம் இருக்கு இல்லையா சென்னையில், இது மாதிரி ஒரு ஸ்கை ஸ்கிராப்பர் அந்த டைம்ல ஃபர்ஸ்ட் எங்க ஓப்பன் ஆகுது அப்படின்னா 1889ல யுஎஸ்ல ஓப்பன் ஆகுது. அதே நேரத்தில் சினிமாட்டோகிராஃபி இன்னைக்கு 75mm 100mm டால்பி அட்மாஸ் எவ்வளோ டெக்னாலஜி சொல்றாங்க இல்லையா, அன்னைக்கு இருந்த சினிமாட்டோகிராஃபி 1893க்கு அப்புறம் தான் கிடைக்குது. 1894ல ஸ்டீம் டர்பைன் ஷிப் என்ன பண்றாங்க, அங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. 1895ல ஒயர்லெஸ் ரேடியோ எக்ஸ்ரே ரேடியோ என்ன ஆகுது, எக்ஸ்ரே வந்து அது வந்து ஒயர்லெஸ் ரேடியோ எக்ஸ்ரே டைப் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அங்கே கிடைக்கப்படுது. இன்னைக்கு நாமெல்லாம் அட்வான்ஸ்ல இருக்கோம் இல்லையா, எம்ஆர்ஐங்கிறோம் இல்லையா, சோனோகிராஃபிங்கிறோம். அன்னைக்கு இருந்தது. 1926ல டெலிவிஷன் கண்டுபிடிக்கப்படுது. 1939 கால்குலேட்டர் இல்லையா, இன்னைக்கு நம்ம இந்த போன்ல வச்சிருக்கோம் இல்லையா, எது கேட்டாலுமே அதெல்லாம் அன்னைக்கு எப்படி இருந்திருக்கு பாருங்க அந்த கால்குலேட்டர்ஸ் எல்லாமே. 1994ல டிஜிட்டல் கம்ப்யூட்டர். இன்னைக்கு இந்த லேப்டாப் ஓபன் பண்ணி ஒரு பாடம் பார்க்குறோம் இல்லையா, அன்னைக்கு இத்தனை கனெக்ஷன்ஸ் கொடுக்கணும் ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு ப்ரோக்ராமிங் பண்ணணும் அப்படின்னா. மைக்ரோவேவ் அவன் இருந்திருக்கு 1945ல. 1946ல எலக்ட்ரானிக் டிஜிட்டல் கம்ப்யூட்டர். நம்ம பார்க்குற இந்த லேப்டாப் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை இல்லையா, மடிச்சு பேக்ல வச்சு எடுத்துட்டு போயிடுறோம். அன்னைக்கு இத்தனை ஒயர்ஸ் கனெக்ட் ஆயிருந்தா தான் அது ப்ராசஸ் பண்ணி அந்த அவுட்புட்டே கொடுக்கும் இல்லையா. அதே நேரத்தில் ஸ்பேஸ் சேட்டலைட் இதெல்லாம் எப்பங்க நடக்குது? 1974 டெஸ்ட் டியூப் பேபி இதெல்லாம் எப்பதான் கிடைக்குது? 1874ல கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்துட்ட பிற்பாடு இவ்வளோ விஷயங்கள் உலகத்தில் நடக்குது இல்லையா. இதெல்லாம் ஞாபகம் இருக்கா யாருக்காவது? எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, ஏன்னா இந்த போன்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன். இனி வர குழந்தைகள், என்னோட குழந்தைக்கு இதெல்லாம் தெரியுமா, இப்படி ஒரு போன் இருந்ததா அப்படின்னா நெட்ல பார்த்தா தான் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. வேர்ல்டு வைடு வெப் இன்னைக்கு தான் ஏஐ, சாட் ஜிபிடி, டீப் சீக்கு, ஜெமினி ஏஐ எல்லாமே. ஒரு காலத்தில் இதெல்லாம் தான் தேடிட்டு இருந்தோம், போயிட்டு www.google.comனு போட்டு என்ன பண்ணுவோம், ஒரு விஷயங்களை தேடிட்டு இருந்தோம் இல்லையா. டெக்னாலஜி இன்னைக்கு நீங்களும் நானும் வாழக்கூடிய இந்த காலப்பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரே போன்ல எல்லாமே அடங்கிருச்சு இல்லையா. ஒரு காலத்துல இப்படி மாட்டு வண்டியில போயிட்டு இருந்த நமக்கு ஒரு காலம் மாட்டு வண்டிலாம் கூட வேண்டாம்,
நம்ம வீட்டில் டிவிஎஸ் மொபைல் ஏதோ ஒன்று வச்சிருப்போம் இல்லையா ஆரம்ப காலத்தில். அப்போ 20 இயர்ஸ் கூட இல்லை, 15 இயர்ஸ்ல நீங்க ஓலா ஊபர்ல போவீங்க அப்படின்னு நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நமக்கு எப்படி இருந்திருக்கும்? ஏதோ பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு இருப்போம் இல்லையா? ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது இல்லையா? ஓலா ஊபர் இதெல்லாம் வீடு இல்லை, இது ஆக்சுவலி ஒரு பஸ். டெக்னாலஜி பாருங்க எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்குன்னு. இன்னைக்கு டாக்டர்ஸ் பக்கத்துல இருக்க தேவையில்ல, டாக்டர் 1000 மைலுக்கு தள்ளி இருந்து அவரால் என்ன பண்ண முடியுதுன்னா ப்ரோக்ராம்டு சர்ஜரி ரோபோட்னால பண்ண முடியுது. ரோபோட்ஸ் பண்றாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி இது நமக்கு ஆச்சரியமா இருந்திருக்கும். இன்னைக்கு நடக்குது இல்லையா? இந்த உட்கார்ந்த இடத்துல இருந்து உள்ளங்கையிலிருந்து ஒட்டுமொத்த உலகத்துல என்ன நடக்குதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுதுன்னா இந்த ஏஐனுடைய டெவலப்மெண்ட்ஸ். ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா இவ்வளோ டெக்னாலஜி எங்க இருந்து வந்தது? யூத ராஜசிங்கம் 2ஆம் வருகையில 1874 என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வந்துட்டார். இதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிடையாது. சோ சங்கீதம் 2:6 என்ன சொல்லுது அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி ராஜாவாக என்ன ஆயிட்டாரு? 1874ல அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. வாசிக்கலாம் வசனம், சங்கீதம் 2:6. 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம், நான் என்னுடைய பரிசுத்த பர்வதமாகிய சியோன் மீதில் என்னுடைய ராஜாவை அபிஷேகம் பண்ணி வைத்தேன் என்றார். அப்ப கிளியரா புரிஞ்சுக்கலாம். அப்ப இவ்வளோ டெக்னாலஜி ஏன் க்ரோவா இருக்கு அப்படின்னா இதன் மூலமாக தான் ஜனங்கள் ஒரு அவேர்னஸ்குள்ள வருவாங்க அப்படிங்கிறது தேவனுடைய திட்டமா இருக்கு இல்லையா? ஆண்டவருக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டாச்சு அப்படின்னா சகல அதிகாரங்களும். வாசிக்கலாம் 2:8 சங்கீதம் 8ஆம் வசனம், என்னை கேளும், அப்பொழுது ஜாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். இன்னைக்கு இந்தியாவோட பார்டர் யார் கையில இருக்கு? பிரைம் மினிஸ்டரா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கையில இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு எந்த ஊர்ல எங்க எங்க குண்டு விழணும் அப்படிங்கிறது யார் கையில இல்ல, அந்தந்த கண்ட்ரி பிரசிடென்ட்ஸ் கிட்ட கிடையாது. 1874ல வந்துட்டாரு. அவருடைய அரசாட்சி சாதாரண ரூலிங் இல்ல, அயன் ரூலிங்னு பார்ப்போம். அடிச்சு நொறுக்கும் எல்லாத்தையுமே. அதான் வசனம் சொல்லுது, இருப்பு கோளால் அவர்களை நொறுக்கி குயக்களத்தை போல் அவர்களை உடைத்து போடுவீர் என்று சொன்னார். அப்படின்னா 1874ல வந்த பிற்பாடு முதலாம் உலகப் போர் நடக்குது. கிளியரா புரிஞ்சுக்கணும். 2ஆம் உலகப் போர் நடக்கும் பொழுது எல்லா ராஜாக்களும் காலி, எல்லா ராஜ்யத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து என்ன பண்றாரு அப்படின்னா அடிச்சு நொறுக்கிறார். இன்னைக்கு நீங்க வல்லரசு அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்க எந்த நாடை வேணா எடுத்துக்கோங்க, அவருடைய திட்டத்துல அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இல்லையா? இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா கிங்டமையும் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கார். இது புரியாம இன்னைக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து அது எல்லாத்தையுமே நிப்பாட்டிடுவாரு அப்படின்னு. அவருடைய பிளான் அது கிடையாது. பிதாவாகிய தேவன் ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இல்லையா? எல்லா ரைட்ஸையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட கொடுத்துட்டேன், இது எல்லாமே அவருக்கு சொந்தம், அவர் இருப்பு கோளால் ஆட்சி செய்ய போறார் அப்படின்னா அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளான் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ரொம்ப அழகா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? என்ன ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னைக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? இருப்பு கோள் ஆட்சி செஞ்சு எல்லாத்தையும் எல்லா ராஜ்யங்களையும் அடிச்சு நொறுக்கக்கூடிய ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? இந்த பவர் யாருக்கும் கிடைக்கும் அப்படின்னா இன்னைக்கு பேசிட்டு இருக்க எனக்கும் கேட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கும் கிடைக்குமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எப்ப கிடைச்சிருக்கு இந்த பவர்? 1874ல கிடைச்சிருக்கு. 1878ல தான் அப்போஸ்தலர்களுக்கு கிடைச்சிருக்கு. நாளைக்கு நாமளும் இந்த வாழ்க்கையை ஒழுங்கா வாழ்ந்து இந்த ஓட்டத்தை முடிக்கிறோம் அப்படின்னா நமக்கும் இந்த பவர் கிடைக்கும். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட போய் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல சேரணும். அப்படின்னா நாமளும் அடிச்சு நொறுக்க போறோம். யார் அடிச்சு நொறுக்க போறோம்? இந்த பாபிலோன் அமைப்புகள் இல்லையா? பாபிலோனுடைய குமாரத்திய. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட சேர்ந்து இந்த பாபிலோன் அமைப்புகளை அடிச்சு நொறுக்கணும் அப்படின்னா நாம முதல்ல அதை விட்டு என்ன பண்ணணும்? வெளியில வரணும். அதுக்குள்ளேயே நாம உட்காந்துக்கிட்டு நான் இந்த சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ண போறேன் அப்படின்னா நடக்காது. நாம அதுல சேரலனாலும் அவருடைய பிளான் அதுதான், பாபிலோன் அமைப்புகள் என்ன பண்ண போறேன்? அழிக்க போறேன்னு. ஒழுங்கா ஓட்டினா அவரோட சேர்ந்து அதை அழிக்கக்கூடிய வேலைகள் என்ன பண்ணலாம்? நம்ம ஈடுபடலாம். இல்ல ஒரு சீப்பான விஷயங்களுக்காக நம்ம ட்ரூத்தை சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கும் என்னதான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா அழிவு தான் இல்லையா? 1874ல பல ராஜ்யங்களை நொறுக்கியிருக்கார் வந்து. ஸோ அதை தான் நம்ம பார்க்குறோம். இந்த 5 சாம்ராஜ்யங்களும் பார்த்துருப்போம் இல்லையா? 5ஆம் உலக பேரரசிலே பார்த்துருப்போம். பாபிலோனிய சாம்ராஜ்யம், மேதோ பெர்ஷிய சாம்ராஜ்யம், கிரேஷியன் எம்பையர், ரோமன் எம்பையர், ஹோலி ரோமன் எம்பையர், இது எல்லாத்தையுமே நொறுக்கிட்டாரு. ஆனா சிலை நின்றுட்டு இருக்கும்போது ஒரு கல் வந்து பாதத்தில் அடிச்சதா நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? பாடங்கள்ல கேட்டிருக்கோம் இல்லையா?
இந்த கல் எதை குறிக்குது அப்படின்னா கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறிக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உலக ராஜ்யம் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிறது இல்லையா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 1874ல கல்லு அவருடைய ராஜ்யம் வந்து அடிச்சு நொறுக்கி இருக்கு, பாதத்துல வந்து அடிச்சிருக்கு அந்த சிலையில அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். ஏன் தலையில அடிக்கல, ஏன் நடுப்பகுதியில் அடிக்கல, ஏன் பாதத்தில் அடிச்சிருக்கு? அப்பதான் மொத்த சிலையும் விழுமா? ஓகே, இதுதான் பாபிலோன்ல நீங்க எடுத்துட்டு இருப்பாங்க. நீங்க போய் இதை கேட்டீங்கன்னா காரணம் இருக்கு, ரீசன் இருக்கு. ஏன் அந்த கல் கிறிஸ்துவின் ராஜ்யத்தோடது அப்படின்னா அது ஏன் வந்து பாதத்துல அடிக்குது அப்படின்னா அந்த கால் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா அது எதையோ மிதிச்சிட்டு இருக்கு. அந்த மிதிச்சிட்டு இருக்கிற இடத்துல இந்த கல் வந்து அடிச்சு யாரையோ ரிலீஸ் பண்ண வைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் செய்யுது. யாரு மிதிச்சிட்டு இருந்தா அப்படின்னு பார்த்தா கிளியரா புரியும். இந்த சிலை எருசலேம் ஜனத்தை, தேசத்தை என்ன பண்ணிட்டு இருந்திருக்கு இத்தனை வருஷம்? இந்த சாம்ராஜ்யங்கள் காலுக்கு கீழே போட்டு முடிச்சிட்டு இருந்தது இல்லையா? பாபிலோனுடைய சாம்ராஜ்யம் நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவுடைய டைம் பீரியட்ல எருசலேம் ஜனத்தை என்ன பண்ணிடுறாரு? சிறை பிடிச்சிட்டு போயிடுறாரு. எல்லாம் பார்த்திருக்கோம் நம்ம 5ஆம் உலக பேரரசு சப்ஜெக்ட்ல இல்லையா? எருசலேம் தேவாலயம் கொழுந்து விட்டு எரியுது. அவர் கண்ட்ரோல்ல எல்லாத்தையும் வச்சுக்கிறார் இந்த ராஜா. பின்னாடி வர எல்லா ராஜாக்களும் எல்லா ராஜ்யங்களும் என்னதான் பண்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை அவங்களுடைய காலு கீழே போட்டு என்ன பண்ணிக்கிறாங்க? மிதிச்சு வச்சுக்கிறாங்க இல்லையா? அப்ப 1874ல வந்து இஸ்ரேல் ஜனத்தை ரிலீஸ் பண்ணி விடுறாரு. அததான் குறிக்குது அந்த கல் புறப்பட்டு வந்து பாதங்களை அடிக்கிறது. பாதங்களை அடிச்சு மிதிச்சிட்டு இருக்க அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாரு அப்படின்னா அடிமைத்தனத்துல இருந்து ரிலீஸ் பண்ணி விடுறாரு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இஸ்ரேல் ஜனம் தப்பு பண்ணா பழைய ஏற்பாட்டு காலப்பகுதியில் நம்ம பார்த்திருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவாரு? தப்பு பண்ணா அடிப்பாரு, தப்பு பண்ணுவாங்க மீதியானவர்கள்ட்ட ஒப்பு கொடுப்பாரு, தப்பு பண்ணுவாங்க புறஜாதி ஜனங்கள்கிட்ட என்ன பண்ணிடுவாரு? இஸ்ரேல் ஜனங்களை ஒப்பு கொடுப்பாரு. இதுதான் தேவனுடைய ஃபார்மேட். கீழ்ப்படியாம போன எத்தனை வருஷம் பனிஷ்மெண்ட் அவங்களுக்கு அப்படின்னு இருக்கு அப்படின்னா, இதை நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன் டைமை கருத்தில் கொண்டு. ஒழுங்கா நடந்துக்கிட்டாங்கன்னா பிளஸிங் கொடுப்பாரு இஸ்ரேல் ஜனங்களுக்கு. ஒருவேளை தப்பு பண்ணா வசனம் சொல்லுது 7 இடத்தனையா அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்து தண்டனை வந்து கிடைக்கும் அப்படின்னு. அப்ப வாதை டைம்ல புறஜாதியார்கள் என்ன பண்ணுவாங்க? இஸ்ரேல் ஜனங்களை போட்டு மிதிப்பாங்க. அவங்க தப்பு பண்ணா விட்டுருவார், 7 இடத்தனையா பனிஷ்மெண்ட் வாங்கட்டும் அப்படின்னு. அப்ப அந்த 7 இடத்தனையான ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறது எதை குறிக்கும்? பார்த்திருக்கோம் இல்லையா? காலம், காலங்கள், அரை காலம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? ஒரு வருஷம் அப்படிங்கிறது 320 நாள் அப்படின்னா ப்ராபசில தீர்க்க தரிசனங்கள்ல 2520 வருஷங்கள் புறஜாதியார் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா எருசலேம் ஜனத்தை மிதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். இதை கிளியரா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நேபுகாத் நேச்சார் எப்ப வந்து மிதிச்சார் அப்படின்னா கிமு 606 பிசியில் என்ன பண்றாரு? கிறிஸ்துவுக்கு முன்பாக புறஜாதியாரின் காலம் அங்க தொடங்குது. தொடங்கி 2520 வருஷம் எப்ப முடியுது அப்படின்னா கால்குலேட் பண்ணணும். 606 பிசில இருந்து 2520 வருஷம், அதாவது 7 பனிஷ்மெண்ட் இஸ்ரேல் ஜனங்களுக்கு எங்க முடியும் அப்படின்னா 1914ல முடியும். நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பூமியில முதலாம் உலகப் போர் எப்ப நடக்குது? 1914ல நடக்குது. பூமியில உலகப் போர் 1914ல தான் நடக்கணும்னு வசனம் எங்க இருக்கு? பைபிள்ல டைரக்டா இருக்கு. மிதிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த புறஜாதி ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மிதிச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயம் இவென்ச்சுவலி ஒரு டைம்ல அவங்களே நிப்பாட்டணும். நிப்பாட்டலங்கும் போது கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து போதும் இஸ்ரேல் ஜனங்களை மிதிச்சது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா அந்த சிலைய கால், அந்த கல் வந்து அடிக்கக்கூடிய விஷயம் குறிக்குது. இந்த வேர்ல்டு வார் என்ன பண்ணுது யோசிச்சு பாருங்க. வேர்ல்டு வார் எப்ப நடக்குங்கிறது பைபிள்ல வசனமா இருக்கா? இருக்கு. ப்ராஃபசி தானியல்ல அழகா இருக்கு இல்லையா? இதை விட என்ன அருமையான சத்தியம் நமக்கு வேணும்? எக்ஸாக்ட் மேட்ச் இல்லையா எல்லாமே. அப்ப இந்த உலக போர்ல மிகப்பெரிய ஒரு ஃபேவர் கிடைக்குது யாருக்கு அப்படின்னா யூதர்களுக்கு. யூதர்களுக்கு என்ன கிடைக்குது? யூதர்கள் வந்து இந்த முதலாம் உலக போரை ஜெயிக்கிறதுக்கு நிறைய ஃபேவர் பண்றாங்க அவங்களுடைய கண்டுபிடிப்புகள் மூலமாக. அப்போ கேட்கிறாங்க யூதர்கள் கிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும், இவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே இந்த வார வின் பண்றதுக்கு அப்படின்னு கேட்கும் போது பால்ஃபோர் கேட்கிறாரு. கேட்கும் பொழுது நாங்கள் வாழ்ந்த எங்களுடைய சொந்த தேசத்துக்கு நாங்க போகணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை யார் வைக்கிறா அப்படின்னா இந்த முதலாம் உலகப்போருடைய வெற்றிக்கு காரணமா இருந்த யூதர்கள் வைக்கிறாங்க. இப்போ இஸ்ரேல் தன்னுடைய சொந்த ஊருக்கு போக பர்மிஷன் கிடைக்குது அப்படின்னு பாக்குறோம். இதுதான் இஸ்ரேல் ப்ராபசின்னு ஒரு பாடம் என்ன பண்ணிருப்போம், ஃபுல்லா பார்த்திருப்போம் இல்லையா? ராஜ்யத்தை தகர்க்க
ஒரு ராஜ்யம் வரணும் இல்லையா? 1914ல ரிலீஸ் ஆக 1874ல கல் வந்து என்ன பண்ணுது, ஆக்சுவலி பேருந்து வந்து இஸ்ரேலை ரிலீஸ் பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஸோ எல்லா சாம்ராஜ்யமும் இன்னைக்கு எப்படி இருக்கு? உக்ரைன், பாலஸ்தீன், பாகிஸ்தான், நேபாள், பங்களாதேஷ், ஈரான், ஈராக்கு, இன்னைக்கு ரொம்ப சேஃப்னு சொல்லிட்டு இருந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் இன்னைக்கு என்ன ஆயிட்டு இருக்கு? எல்லா இடத்துலையும் நெருப்பு பத்தி எரியுது இல்லையா? பதர் மாதிரி இருந்தா கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்துல காத்து அடிக்கும் போது பதர் நிக்குமா? காத்து அடிக்கும் போது பறந்து போயிடும் இல்லையா? அந்த மாதிரி காத்து அடிச்சா எல்லாமே காலி இல்லையா? வசனம் அதான் சொல்லுது. நம்ம கூட நிறைய இடங்கள்ல வாசிருக்கோம், 4 காத்துக்களை ரிலீஸ் பண்ணாம தூதன் என்ன பண்ணிட்டு இருக்காரு, கரங்கள்ல பிடிச்சிட்டு இருக்காரு அப்படின்னு. அந்த தூதன் அந்த 4 காற்றுகளை விட்டா என்ன ஆயிடும்? எல்லாம் காலி இல்லையா? இரும்பும் களிமண்ணும் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் எதை ஒப்பிடுது அப்படின்னா, ரோம ராஜ்யமும் மதமும் ஒன்னு சேர்ந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அந்த சேர்ந்திருந்த அந்த ஒரு கட்டமைப்பை நொறுக்கப்பட்டாச்சு அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். சோ பதறு மாதிரி எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா காத்தடிச்சா காலி ஆயிடுவாங்க இல்லையா? அது போல காத்து அடிச்சது அப்படின்னா எல்லாம் காலி. கிறிஸ்துவினுடைய வெளிப்படையான ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிடும் எப்போ? இந்த 4 காற்றுகளும் விடப்பட்டு ஒரு அழிவு பூமிக்குள்ள வருது அப்படின்னா. திருவிவிலியத்தில் உள்ள வசனம் வெர்ஷன் இருக்கும் பாருங்க, 2:44 வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், திருவிவிலியம். அந்த அரசர்களின் காலத்தில் விண்ணக கடவுள் ஓர் அரசை நிறுவுவார், அது என்றுமே அழியாது. அதன் ஆட்சி உரிமை வேறெந்த மக்களினத்திற்கும் தரப்படாது. அது மற்ற அரசுகளை எல்லாம் நொறுக்கி அவற்றிற்கு முடிவு கட்டும். அதுவோ என்றென்றும் நிலைத்திருக்கும். ஒரு பிளான் வச்சிருக்காரு. நீங்க மிகப்பெரிய சாம்ராஜ்யம் நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? எல்லாம் கடைசியில் இங்க யுத்தத்துக்கு வந்துதான் ஆகணும் இல்லையா? விண்ணக கடவுள் இந்த வசனத்தை தேவனை குறிக்குது. அரசு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அரசாட்சி குறிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குன்னு சொல்லி கூட பாக்குறோம். எல்லா அரசும் காலி அப்படின்னா நெக்ஸ்ட் பாபிலோனுக்கு உண்டான அந்த அழிவு, அந்த ஒரு முடிவு வரும் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். அந்த கல் கிறிஸ்துவின் ராஜ்யம் இப்ப புரியணும் நமக்கு. ப்ராபசி எவ்வளவு அழகா வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஏன் சுத்தி சுத்தி நீங்க வாரம் நடந்துட்டு இருக்கு? கிறிஸ்து 2ஆம் முறைகளை வந்துட்டாரு தான், உலக மக்களுக்கு தெரியல, ஆனா நமக்கு கிளியரா வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சோ 1ஆம் உலகப் போர் நடந்தது, பால்ஃபர் டிக்ளரேஷன் நடக்குது, சொந்த தேசத்துக்கு நாங்க போறோம் அப்படிங்கறது என்ன பண்றாங்க அப்படின்னா கேக்குறாங்க. இன்னைக்கு இஸ்ரேல் தேசம் எப்படிதான் இருக்கு? ஆக்சுவலி இந்த படத்துல இருக்கிறது போல இன்னைக்கு இப்படிதான் இருக்கு. அட்வான்ஸ்டான டெக்னாலஜி இஸ்ரேல் ப்ராபஸிலே கிளியரா பார்த்திருக்கோம். ஆனா இதெல்லாம் இப்படியே இருக்குமா? இஸ்ரேல் ஜனம் இப்படியே இருக்குமா? இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்கு? சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா? பூமியில மிகப்பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்காரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லையா? அறுவடையின் காலத்துல மிஸ் பண்ணிட்டா மாறி காலத்துல நம்மளால போய் என்ன பண்ண முடியாது அப்படின்னா நம்ம ரட்சிப்பை தேட முடியாது. வந்துட்டாரு, அவர் வந்துட்டா 3ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா இன்னைக்கு 3ஆம் உலக போர் ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா? பேரு தான் நம்ம வைக்கல, இது 3rd வேர்ல்டு வார்னு. ஆனா ரஷ்யா, உக்ரைன் ஒரு சைடு, கல்ஃப் கண்ட்ரீஸ், ஈரானுக்கு பேக் பண்றதுக்கு ரஷ்யா, சைனா பினான்சியலாகவும் வெப்பனைசேஷனாகவும் எவ்வளோ சண்டைகள் நடந்துட்டு இருக்கு பாத்தீங்களா சுத்தி? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆல்மோஸ்ட் எல்லா 3rd வேர்ல்டு வார் ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன, எல்லா கண்ட்ரீஸும் எங்க வரல ஆக்சுவலி சண்டைக்கு உள்ள சீனுக்குள்ள வரல இல்லையா? அப்ப எவ்வளவு உலகத்தினுடைய முடிவுல இருக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இது வரைக்கும் இருள்ல இருந்திருக்கலாம், ஆனா இனி சத்தியத்தோட மகிமையை உணர்ந்த பிற்பாடு போய் உட்கார்ந்து கேட்க முடியுமா? நம்ம போகக்கூடிய பேர் சபைகள்ல பாடங்களை யோசிச்சு பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. தேவனுக்கு எதிர்த்து நின்று அப்படி போய் நாம உட்கார்ந்துட்டு அதை கேட்டாதான் நம்முடைய மனசுதான் ஒத்துக்குமா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பாருங்க இல்லையா? அர்த்தமுள்ள சத்தியத்தை ருசி பார்த்த பிற்பாடு கடமைக்கு நம்ம போய் யாரையாவது பிரியப்படுத்துறதுக்காக என்ன பண்ண வேண்டாம்னா இந்த மாதிரியான பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்பட்ட இடங்கள் நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா போய் இருக்க வேண்டாம். செப்பரேஷன் ப்ராசஸ் நடக்குது இங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. அதான் வசனம் சொல்லுது, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலே சம்பவியாதபடிக்கு என்ன பண்ணுங்க, வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படின்னு. ஃபுல்லா யுத்தம் நடக்கிற செய்திகள் தான் இன்னைக்கு நம்ம கேட்கிறோம் இல்லையா? டீடைல்டு ஸ்டடி இருக்கு. என்ன கிடைக்கும் பிரதர் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்கீதம் 83 என்ன சொல்லுது இல்லையா? இந்த விஷயங்கள் எங்க தியானிக்கலாம்? ஆழமான சத்தியங்கள் எங்க கிடைக்குமோ அந்த இடத்துக்கு நீங்க தேடி ஓடுறீங்கன்னா அங்க இந்த மாதிரியான ட்ரூத் கிடைக்கும் இல்லையா? வெறும் பாலாகாரம் கொடுத்துட்டு இருந்தா என்ன புரியாது? சங்கீதம் 83 என்னன்னு புரியாது, எசேக்கியேல் 38 என்னங்கிறது என்ன பண்ணாது, நமக்கு புரியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, யாக்கோபின் இக்கட்டு காலம் வரும், அப்ப சகல ஜாதிகளையும் தேவன் என்ன பண்ணுவார்,
அங்க கூட்டுவார் அப்படின்னு வசனம் பார்த்திருக்கோம் இல்லையா? சகரியா 14:2. இன்னைக்கு 3ஆம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னா, பிபிடியில் இந்த ஸ்லைடெல்லாம் நம்முடைய அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த பாடங்கள் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே சென்னையில் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்ன அதே ஒரு எக்ஸாம்பிள் தான். அன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஸ்ரீலங்காவில் நடந்த வார் மட்டும்தான் இல்லையா? ஆனால் 10 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ட்ரூத்தை நம்ம கையில் பெற்றுக்கொண்ட நாம இன்னைக்கு நாங்கள் என்ன பெருமையாக உங்ககிட்ட சொல்கிறோம் அப்படின்னா, தேவன் எங்களுக்கு வெளிப்படுத்தின சத்தியத்தை உங்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். எந்த அளவுக்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்களையும் தேவன் நமக்கு அழகாக கோடிட்டு காட்டிட்டு இருக்காரு. இந்த ட்ரூத்தில் நம்ம உண்மையாக ஓடும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துவார் அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். அறுவடையின் காலம் முடிஞ்ச உடனே சகல ஜாதிகளும் எதிராக வரும். யாருக்கு எதிராக அப்படின்னா, இஸ்ரேல் தேசத்துக்கு எதிராக. இன்னைக்கு எல்லா ஜாதிகளும் இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா கூடிருச்சா? கூடிட்டு இருக்கு இல்லையா? ஒட்டுமொத்த உலக ஜனமும் கூடிருச்சா இன்னைக்கு இஸ்ரேலுக்கு அகேன்ஸ்டா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சா நடந்துட்டு இருக்கு. ஆனா எங்கேயோ தள்ளி நடக்கும், என்ன பண்ண வேண்டாம், நினைக்க வேண்டாம். அப்ப என்ன கிளியரா புரிஞ்சுக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள்ல முற்பிதாக்களை தேவன் என்ன பண்ண போறார் அப்படின்னா உயிர் தெழுப்ப போறார். அவங்க உயிர் தெளிந்து முற்பிதாக்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்காக என்ன பண்ண போறாங்க, வந்து நிக்க போறாங்க. தேவனுடைய வார்த்தைகளின்படி வசனம் சகரியா 12:4 வாசிக்கலாம். சகரியா 12:4. அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் குருட்டாட்டத்தை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் பார்க்க நம்ம பின்னாடி இருப்போமான்னு தெரியல. ஆனா உண்மையா சபையா ஓடுனா பின்னாடி என்ன நடக்குன்னு யோசிக்க வேண்டாம். ஆனா பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத வசனம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கு. யுத்தத்துல இஸ்ரேல் ஜனங்க ஒரு கட்டத்துல ஒட்டுமொத்த நாடுகளும் எதிரியா வந்து அடிக்கும் பொழுது ஒரு தோல்விக்குள்ளாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரி தெரியும். ஆனா அவங்க தோத்துருவாங்களா இஸ்ரேல் ஜனங்க அப்படின்னு கேட்டா கிடையாது. இஸ்ரேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க, உண்மையான மெசையா யாரு, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாரு அப்படிங்கறத என்ன பண்ணுவாங்கன்னா ரியலைஸ் பண்ணுவாங்க. வாசிக்கிற வசனம் கூட சகரியா 12:10 ரொம்ப அதான் சொல்லும். கண்டிப்பா லாஸ்ட் டைம்ல மகா உபத்திரவம் முடிகிற டைம்ல இஸ்ரேல் ஜனம் அந்த ஃபைட் எண்ட் ஆக போற அந்த டைம்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும் இஸ்ரேல் ஜனங்களுக்கு. தேவன் ஆவி அவங்களுக்கு கொடுக்கும் பொழுது புரிஞ்சுப்பாங்க, 2ஆம் வருகையில வந்திருக்கிறது யாருதான், மெஸ்ஸையா தான். அன்னைக்கு அவங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம், இன்னைக்கு இந்த ஜிஜி பார்ட்டி ஹால்ல தேவன் நமக்கு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா கிறிஸ்துவின் 2ஆம் வருகைனா என்ன அப்படிங்கறத நமக்கு புரிய வச்சுட்டு இருக்காரு இல்லையா? நேர்ல வந்து ஃபர்ஸ்ட் அவர் 1ஆம் வருகையில வந்து சொன்னதை அவங்க கேட்டாங்களா அப்படின்னா கேட்கல. ஃபீல் பண்ணி அழுவாங்க அந்த டைம்ல இல்லையா? எங்களுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ மெஸ்ஸியாவை நாங்க என்ன பண்ணிட்டோம், அவர் 1ஆம் வருகையில வரும்பொழுது நாங்க அவரை அக்செப்ட் பண்ணிக்கல. அவங்க ராஜாவா அவர் வருவாருன்னு அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, லிட்டரலா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அப்ப இஸ்ரேல் ஜனம் இந்த ஃபுல்லா இதை உணர ஸ்டார்ட் பண்ண பிற்பாடு வெளியரங்கமான ராஜ்யம் அங்கிருந்து என்ன ஆகும், பூமியில ஸ்தாபிக்கப்படும் இல்லையா? பருஷியா, நாம் இன்னைக்கு இருக்கிறது எபிஃபானியான்னு சொல்லிட்டோம். அப்போகலிப்சிஸ், இதான் கிறிஸ்துவனுடைய ராஜ்யம் வெளிப்படையாக தெரியக்கூடிய ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சோ அப்ப கூட நம்ம பேரபிள்லாம் நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? அந்த ராஜ்யம் வெளிப்படையா ஸ்டார்ட் ஆன பிற்பாடு 1000 வருஷம் முடியும் பொழுது அங்க ஒரு அறுவடை நடக்கும் இல்லையா? இன்னைக்கு நாம இருக்கிறது 2ஆம் அறுவடை அப்படின்னு ரொம்ப அழகா பதில் சொன்னீங்க. அன்னைக்கு ஒரு அறுவடை நடக்கும், அதான் வெள்ளாடு செம்மறியாடு இல்லையா? 3ஆம் அறுவடையில நம்ம சப்ஜெக்ட் பார்த்திருக்கோம். இந்த செப்பரேஷன்ல கீழ்ப்படுகிற ஜனம் யுகத்துக்குள்ள தேவன் என்ன பண்றாராம், கொண்டு போறாராம். ஒருவேளை கீழ்ப்படியாத ஜனத்தை அழிச்சிடுறார் அப்படின்னு சொல்லி கூட பாக்குறோம். சோ செம்மறி ஆடு மாதிரி இருந்தா ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்துல என்ன நிலைமையில படைக்கப்பட்டாரோ அதே நிலைமையில கீழ்ப்படுகிற இந்த ஒரு மக்களுக்கு ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னா பின்னாடி ஃபியூச்சர்ல கொடுப்பார். ஆனா ரெவலேஷன் 20:7-8, வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7-8 என்ன சொல்லுதுன்னா, கடைசியா சாத்தானுக்கு ஒரு டெஸ்ட் இல்லையா? அப்ப அவனுக்கும் அவன் சேர்ந்த தூதர்களுக்கும் அவனுக்கு டெஸ்டா அப்படின்னா சாத்தானை ரிலீஸ் பண்ணிட்டு உலக ஜனங்களை டெஸ்ட் பண்றாரு அந்த இடத்துல. கடைசியா அந்த டெஸ்ட் முடிச்ச பிற்பாடு சாத்தான் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா சாத்தானையும் அவன் சார்ந்த விழுந்து போன தூதர்களும் என்ன பண்ணிடுறாரு, அழிச்சிடுறாரு. சோ அவன் பேச்ச கேட்டு, சாத்தானுடைய பேச்ச கேட்டு உலக ஜனங்கள் யாராவது அப்பையும் இவ்வளத்தையும் ருசி பார்த்தோம் தவறு செய்யறாங்க அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய கீழ்ப்படியக்கூடிய ஜனத்தை மட்டும் அவர் உள்ள கொண்டு போயிட்டு
ஏதேன் தோட்டத்தில் இருந்த மாதிரியான ஒரு பிளெஸிங்கை கொடுத்துட்டு உலகத்தையே ஏதேன் தோட்டம் போல மாத்துவாரு. கீழ்ப்படியாதவர்கள் என்ன பண்ணுவார் அப்படின்னா அழிச்சிருவாருன்னு சொல்லி கூட பார்க்கிறோம். அதான் வசனம் ரெவலேஷன் 21:4 சொல்லுது, வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 21:4 அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அலறுதலும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. யார் துடைக்க போறா? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார்னா யுகா யுகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காரு. தேவன் துடைப்பாரு. இதுக்கு முன்னாடி இருந்த எல்லாமே ஓவர். நித்தியத்துக்கும் உலகத்துல ஒரு பூரண ஒரு சந்தோஷம் சமாதானம் இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறோம். சோ இப்ப இதெல்லாமே கிறிஸ்துவனுடைய வெளிப்படையான ராஜ்யத்தில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். ஆனா நீங்களும் நானும் இன்னைக்கு நாம எதுல இருக்கோம்? எந்த ஸ்டேஜ்ல இருக்கோம்? எபிஃபானியா ஸ்டேஜ்ல இருக்கும் இல்லையா? இப்ப தேவன் நமக்கு மட்டும் நம்மள உட்கார வச்சு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா ஒரு டெஸ்ட் கொடுக்குறாரு. இந்த டெஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு பாஸ் ஆகணும் இல்லையா? நாம ஒருவேளை லேட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா அவருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிந்தபடி அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, ஆக்சுவலி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா இந்த 3ஆம் உலக யுத்தம், இந்த அப்போகலிப்சிஸ் எல்லாம் ஏதோ பின்னாடி ரொம்ப தள்ளி நடக்கிற மாதிரி இருக்கா? இன்னைக்கு நடக்கக்கூடிய யுத்தங்களுடைய செய்திகளை பார்க்கும்போது நாம இன்னும் எந்த அளவுக்கு முடிவு பகுதிக்குள்ள நெருக்கி போயிட்டு இருக்கோம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். நாம லேட் பண்ணிட்டு இருந்தா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில 1874 வந்தவர் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா அப்படின்னா இன்னைக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஜிஜி பார்ட்டி ஹாலில் கேட்டிருக்கக்கூடிய நமக்கு நாம ஒரு மனம் மாற்றத்துக்குள்ள வருவோம், உண்மையான சத்தியத்துக்காக நிற்போம் அப்படின்னு. ஆனால் லைஃப் லாங் வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா யாரு இந்த ஹால்லே ரெடியா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாரு? அழகா அவருடைய ஓட்டத்துல அவருடைய குமாரனுடைய மனவாட்டியாக சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவருடைய கோசை நம்முடைய கோசை நம்ம முடிக்கிறதுக்கு ஒரு பிளான் வச்சிருப்பார் இல்லையா? அப்ப இங்க நாமளும் இந்த மாதிரியான பாழாக்க அருவருப்பும் ஸ்தாபிக்கப்படுறத பார்த்த பிற்பாடு நாம ஓடலாமா? ஓடணுமா? எங்கிருந்து ஓடணும்? இங்கிருந்து சீக்கிரம் டைம் ஆச்சு அப்படின்னு இங்கிருந்து ஓடுறது இல்லை. எங்கிருந்து ஓடணும்? பாழாக்க மறுவெறுப்பு எங்க நடக்குதோ அங்கிருந்து அதை விட்டு ஓடணும். சோ இஸ்ரேல் ஜனம் 1ஆம் வருகையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது உணராம என்ன பண்ணிட்டாங்க? அவர் தான் மெஸ்ஸியான்றதை புரிஞ்சுக்காம மிஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் நம்ம இங்க கேட்கக்கூடிய எல்லாத்துக்கும் 2ஆம் வருகையில அவர் வந்துட்டார் அப்படின்னு தேவன் உணர்த்தின பிற்பாடு நாமளும் இஸ்ரேல் ஜனங்க மாதிரி அதை புரிஞ்சுக்காம இந்த சத்தியத்தினுடைய மகத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்காம என்ன பண்ணிட வேண்டாம்னா ஒரு அஜாக்கிரதையா ஓடிட வேண்டாம். சோ நாம கிளியரா புரிஞ்சுக்கலாம். எப்போ வந்துட்டாரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து? 1874 வந்துட்டார் இல்லையா? அநேக கிறிஸ்தவர்களுக்கு மறைக்கப்பட்ட இந்த ஒரு மாபெரும் சத்தியம் இன்று தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா வெளிப்படுத்தியிருக்கார். 2ஆம் வருகையில வந்துட்டார் இல்லையா? யாரையாவது கூப்பிட்டு நீங்க கேஷுவலா ஒரு வாரத்தில் சொல்ல முடியுமா 2ஆம் வருகையில அவர் வந்துட்டாருங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க? ஆனா இந்த பாடத்தை ஃபுல்லா கேட்டா நம்மளால என்ன உணர முடியும்? வசனம் ரொம்ப அழகா கிளியரா சொல்லுது. 1874 அவரு வந்துட்டாரு அப்படிங்கிறத. ஸோ கேட்ட சத்தியத்தை நம்ம மனசுல நிப்பாட்டிக்கலாம். ஸோ வந்துட்டு அவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். உண்மையான ஹார்ட்டோட நாம இந்த விக்கிரகாராதனையும் இந்த தனி மனித வழிபாடுகள் எல்லாத்தையும் விட்டு விலகி உண்மையான ட்ரூத்துக்காக நம்ம ஓடும் பொழுது அவருடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொண்டு நாம தேவனுடைய இந்த ஒரு ராஜ்யத்தில் நம்ம இன்னும் உற்சாகமாய் ஓடுவதற்கு தேவன் நமக்கு ஒரு வாய்ப்பு எழுப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ ஜாக்கிரதையாக ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் தாமே நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. பொறுமையாக கேட்ட அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமீன். மேலும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்டு கண்டிப்பாக பிரதர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸில் கொடுப்பாங்க. அடுத்த வாரம் இதே இடத்துல 6:30 மணிக்கு மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான மிகவும் ஒரு அருமையான பாடம் உபவாசம். எத்தனை பேர் இருக்கீங்க? லென் டேஸ் எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறோம்? இப்போ லெந்து நாட்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா யாராவது? ஓகே. அந்நிய பாஷை, மிராக்கிள்ஸ், அற்புதங்கள், அடையாளங்கள், இதை பற்றி வேதம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வாரம் பொறுத்திருந்து அடுத்த வாரம் 6:30 மணிக்கு இதே இடங்கள் நம்ம கேட்கலாம். கேட்ட பாடங்களில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம மனதில் நிறுத்தி நம்ம தியானிச்சு பார்க்கலாம். ஸ்கிரிப்ட்ஸ் கொடுப்பாங்க. தவறுதலாக 6:30 போட்டிருக்கு. ஆனால் 6:30 தான் வந்துட்டு இருக்கீங்க. 6 மணிக்கு என்ன பண்ணிடுங்கன்னா அப்படின்னா ஷார்ப்பாக வந்துருங்க. ஸோ சீக்கிரமே நம்ம அந்த ஒரு பாடத்தை கூட முடிக்கலாம். பிரதர்ஸ் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் நம்ம கொடுப்பாங்க. ஆமீன்.